தமிழ்நாட்டின் எதிர்காலமாக மாறிய ஒரு பெயர். அந்த பெயர்தான் வெற்றி. அந்த பெயரில் ஒரு செய்தி சேனல் வெளிவர இருக்கு. அந்த செய்தி சேனலுடைய தொடக்க விழா தான் இந்த நிகழ்ச்சி. தமிழக அரசியல்ல தாவேகா ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தின மாதிரியே தமிழக ஊடகத்திலையும் புதிய மாற்றத்தை நிகழ்த்த வருகிறது இந்த சேனல். வெற்றி நியூஸ் 24/7 உடைய லோகோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட பாசிட்டிவா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இந்த 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, என்ன மேஜிக்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ முதல்ல நான் கீழே வரேன், அங்க சில பேர்கிட்ட கேட்கிறேன். யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே கை தூக்குறேன், எனக்கு ஈஸியா இருக்கும் உங்களை வந்து ரீச் பண்றதுக்கு. மேம் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. நம்ம விஜயதாரணி மேம் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சேர்மன் மேம், நீங்க வந்தாதான் நல்லா மங்களகரமா பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகும். மேம், தாவேகா அரசனுடைய 100 நாள் நிறைவாகி இருக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு மேம்? சிறந்த ஒரு ஆட்சி, ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர முயற்சிக்கும் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஊழலுங்கிறது ரொம்ப புறையோடு போய் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி போச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்று. ஆணிவேர்லேருந்து மரம் உச்சி வரைக்கும் ஊழல். அதை அகற்றணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அதே நேரம் அதற்கென்று ஒரு முயற்சியை கடுமையாக எடுத்திருக்காரு. கடுமையான நடவடிக்கைகள், ரெய்டுகள், இது எல்லாமே வந்து இந்த ஊழலற்ற ஆட்சியை வழங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அவர் இந்த முயற்சியை எடுத்திருக்காரு. இந்த 100 நாளில் ஓரளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஊழல் குறைஞ்ச மாதிரி இருக்குது. சில இடங்களில் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் குறைச்ச கொஞ்சம் ஊழல் குறைஞ்சதாக தான் தெரியுது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு என்னுடைய பார்வை. இன்னும் குறையணும், இன்னும் நிறைய இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு வந்து இந்த ஊழல் வந்து பெரிய அளவில் குறையணும். ஊழலை வந்து நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஊழலுங்கிறது சர்வசாதாரணமாக அப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் கொடுக்கணும், இப்படி கொடுத்தா தான் இது நடக்கும் அப்படிங்கிறத நாமளே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதை இப்போ மாற்றி ஏன் கொடுக்கணுன்ட்டு கேள்வி கேட்குற இடத்துல இன்னைக்கு தளபதி விஜயோட ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு. அதை தான் நான் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு சாட்சியாக நான் பார்க்குறேன். அடுத்தது ரீசண்டாக வந்த, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், ரீசண்டாக வந்த அறிவிப்புகள் அப்படின்னா எனக்கு ரொம்ப மிகவும் என்னை கவர்ந்த அறிவிப்பு, நேற்றைய தினம் 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. 5 லட்சம் ரூபாய் பொதுமக்களுக்கு, இது ரொம்ப பிரயோஜனமான விஷயம். 5 லட்சம் ரூபாயாக இருந்த முதல்வர் காப்பீடு திட்டம் 25 லட்சம் ரூபாயாக மாறியிருக்கு. இந்த 25 lakhs மாறினதுங்கிறது மிகப்பெரிய ஹைப்பு. 10 lakhs மாறாதான்னு எதிர்பார்த்த காலமெல்லாம் உண்டு. நான் சட்டசபையில் 13 ஆண்டு காலம் இருந்தேன். 10 லட்சமாக உயர்த்த மாட்டாங்களான்ட்டு பல தடவை பேசியிருக்கேன் நான். ஏன்னா ஒரு காக்லர் சர்ஜரி, ஒரு காதில் ஒரு முக்கியமான சர்ஜரி, அது அந்த சர்ஜரிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் இல்லாமல் அந்த சர்ஜரி பண்ணவே முடியாது. சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுற சர்ஜரி அது. அதெல்லாம் வந்து இப்போ இந்த காப்பீட்டில் ஈஸியாக 25 லட்சத்துக்கு கவர் ஆகிடும். அது ஒரு 12 வயசுக்குள்ளே பண்ண வேண்டிய சர்ஜரி. அந்த மாதிரி அந்த காப்பீடு கிடைக்கலங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக 100 வயசு வாழ்ந்தாலும் காது கேட்காமையே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் குழந்தைங்க. இப்படிப்பட்ட இந்த காப்பீடை உயர்த்துனதுனால நிறைய அதிகமாக செலவாகிற நிறைய வியாதிகள்,
இது மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்ஸு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு, இந்த மாதிரி நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த காப்பீடு வந்து முழுமையாக உதவியாக இருக்குது. இதுதான் இந்த அறிவிப்புலேயே நான் ஒரு சிறந்த அறிவிப்பாக பார்க்குறேன். இப்போ வந்த அறிவிப்புகள்லேயே மிக சிறந்த அறிவிப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய சீரிய சிந்தனையில் எழுந்த ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு நான் என் மனமார்ந்த வரவேற்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2 விஷயம் என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் இந்த 100 நாட்கள்ல. சிறப்பு மேம். தாவேக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் போது எவ்வளோ சேலஞ்சஸ் அந்த நாள்ல ஃபேஸ் பண்ணாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம். வந்ததுக்கு அப்புறமும் சேலஞ்சஸ் எல்லாம் குறையல, நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க சந்திக்கிற மிகப்பெரிய சவால்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எதெல்லாம் நினைக்கிறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க மேம்? நிச்சயமா, அதாவது ஒரு புதிய அரசு, அதாவது நீங்க திராவிட கட்சிகளே வந்து கோலோச்சின ஒரு தமிழகம் நாம பார்த்தது, அதுதான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அதிலிருந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்து ஒரு மாற்று அரசை நிர்வகிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இது வந்து வேற முன்னாடி இருந்த ஆட்சிகளுக்கெல்லாம் ஒரு கோபாய் சொன்ன ஒரு ஆட்சி. அப்படி ஒரு புது விஷயத்த இன்னைக்கு நாம எல்லாரும் ஆட்சி பண்ற மாதிரி இவங்களும் ஆட்சி பண்றாங்க கிடையாது. இவங்க ஒரு மாற்றத்துக்கான ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதை தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆட்சி வந்து ஒரு நேர்மைக்கான ஒரு ஆட்சியாகவும் பார்க்கிறேன். ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டை லீகலாக்கி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஊழல் பணம். ஆனால் அதை லீகலாக பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்ட்டி ஃபண்டுங்கிறது லீகலுங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை மனோபாவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு அதில் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய சவால். இது மிகப்பெரிய சவால். நீங்கள் எதெல்லாம் சவாலாக இருக்குன்னு கேட்டீங்க. இவங்க என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் சின்ன வயசுக்காரங்க வந்திருக்கிறாங்க. இவங்களால என்ன செய்ய முடியும்? இவங்க கல்வி அறிவு இல்லை, இவங்களுக்கு வசதிகள் இல்லை, பணம் இல்லை, ஆள்பலம் இல்லை, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்வையாக வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் இருந்த வண்ணம் இருந்தது. இதெல்லாமே ஒரு சவால் தான். இதை தாண்டி மக்கள் பலம் எங்களிடம் இருக்கிறது என்பதை தளபதி விஜய் அவர்கள் அவர்களுடைய டீம் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. தாவேக்கா இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. அதை தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு மக்கள் பலம் எங்கள்கிட்ட இருக்கு. பணபலம் வேண்டாம், ஜாதி பலம் வேண்டாம், மத பலம் வேண்டாம், ஊழல் காசுல வந்த பலம் வேண்டாம், இன்னும் அடிதடி கலாட்டா பண்ணி வர வேண்டிய பலம் வேண்டாம், ஒரு பலமும் வேண்டாம். மசில் பவர் வேண்டாம், மணி பவர் வேண்டாம், ஒரு பவரும் வேண்டாம். மக்கள் பவர் ஒன்னே போறோம், பீப்புள் பவர் மட்டும் போதும் அப்படிங்கிறத நிரூபிச்சு இன்னைக்கு வந்து இந்த ஒரு சிறந்த ஆட்சியை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாரும் மக்கள்லாம் வந்து உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரலாற்றிலேயே நான் வந்து இந்த 60 ஆண்டு கால வரலாற்றுல, சட்டசபை வரலாற்றுல இந்த அளவுக்கு சட்டசபை நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்குற காலகட்டம் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் தான். டிவிங்கள்ல சரியான டிஆர்பி, எல்லா டிவியும் எந்தெந்த டிவி லைவ் போட்டாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல டிஆர்பி கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்பொழுது மக்கள் சட்டசபை நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பெண்கள் அதிகமான சட்டசபை நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் வந்து ஆட்சியில, அதிகாரத்துல, நிர்வாகத்துல இன்வால்வ் ஆகுறாங்க. நேரடியா அரசோடைய நிர்வாகத்துக்குள்ள கவனிக்கிறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான ஒன்று. அந்த கவனிக்கிறதுனால என்ன நடக்கும்? தப்பு செஞ்சாலும் மாட்டிக்குவாங்க, நல்லது பண்ணாலும் நற்பெயர் வாங்குவாங்க மக்கள்கிட்ட. அப்போ ரெண்டும் இருக்கு, நல்லதும் இருக்கு, அதுல கெட்டதும் இருக்கு. அப்போ நல்லது செஞ்சு பேர் வாங்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோங்கிறத நிரூபிக்கிற இடத்துல தாவேக்கா இருக்கு. எதிர்கட்சிகள் புலம்பி தீக்குறாங்க, என்னடா இது சட்டசபை நிகழ்வை பார்க்குறாங்க, அது போர் அடிக்கும் அப்படின்னு நினைச்சது போய் கண்டினியூஸாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவியை விட்டு நகராத மக்களை இப்போ பார்க்க முடிகிறது. அதெல்லாம் எனக்கு ஒரு வகையில் நான் எதிர்பார்த்த ஒன்று. நான் எப்பயுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு அசம்பிளியில் தொடர்ந்து பேசின நபர் நான். அந்த லைவ் டெலிகாஸ்ட் இப்போ தான் கிடச்சிருக்கு. அப்போ எங்களோட வேண்டுகோள்லாம் இப்போ தான் நிறைவேறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைவை வந்து என்ன டெலிகாஸ்ட் பண்ணாலும் ஜனங்க பார்க்காது. ஆனால் ஜனங்க பார்க்குற இடத்துல அந்த டெலிகாஸ்ட் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தளபதி விஜயால.
அதுதான் அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று. ஸோ இது எல்லாமே மாற்றத்துக்கான ஒரு இது. நிறைய சவாலை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட சின்ன சின்ன சவால்களை தாண்டி வர்றதும் ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு பாதையை தான் நான் பார்க்கிறேன். சிறப்பு மேம். அடுத்த 20 வருடங்களுக்கு தாவேக்கா எப்படி இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது தாவேக்கா இந்த எடுத்த கொள்கை, தங்கள் கொள்கை தலைவர்களாக சிலரை சொல்லியிருக்காங்க. அவங்களோட வழியை பின்பற்றுகிற ஒரு நடைமுறையை இந்த 100 நாளில் காமிச்சிருக்காங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு ஊழலற்ற ஆட்சி, திறமையான ஆட்சி, குழந்தைகளுக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி என்று அது எல்லாத்தையுமே வளப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இது இந்த டெம்போ விட்டுறாம தொடர்ந்து இது இளையோருக்கான ஆட்சி, இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கிற ஒரு ஆட்சி. அடுத்த 20 ஆண்டு காலமும் இளைஞர்கள் வழிநடத்துகிற ஒரு ஆட்சியாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம திராவிட கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க இருக்க வேண்டியதுதான், அவங்க கைட் பண்ணணும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தேவை. அனுபவம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த அனுபவம் அட்வைஸ் பண்ணுற இடத்துல நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த மெஷின் எப்படி ரன் ஆகணும்னா அது இளைஞர்களை கொண்டு அது ரன் ஆகணும். அதை கரெக்டாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இது மாற்றம் இல்லாமல் அதை செஞ்சுட்டே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதற்குண்டான வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும். சொன்னதை செய்து காமிக்கிற இடத்துல முதல்வர் அவர்கள் திண்ணமாக இருக்கிறார். அப்போ அந்த உறுதிப்பாடில் தெளிவாக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அடுத்த 20 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சி தொடரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த இடத்துல நம்முடைய வெற்றி தொலைக்காட்சியும் முழுமையாக பணியில் ரொம்ப சிறப்பாக நம்ம போய்கிட்டே இருப்போம். நமக்கு நிறைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற வேலை நிறைய இருக்குது இல்லையா? இப்போது இந்த சவால்களை எதிர்த்து நாம் ஜெயிச்சு வரோம். அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறது, அதற்குண்டான தொலைக்காட்சி தான் நம்முடைய வெற்றி தொலைக்காட்சி. அந்த இடத்துல நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஆட்சி பண்ணவங்கெல்லாம் நிறைய மசில் பவர், மணி பவர் வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஓட்டுக்களை வேற மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆனால் நாம் அப்படி தாவேக்கா கட்சி அப்படி வாங்கலை. எந்த இதுவும் இல்லாமல் மக்களுடைய விருப்பத்துக்காகவே வந்த ஒரு ஆட்சி. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கடமை இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. நாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதும் நமக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அந்த பொறுப்பிலிருந்து நாம் நிறைய நல்ல விஷயங்களை சாதித்து காமிக்கணும். நம்ம தொலைக்காட்சிக்கும் நிறைய பொறுப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. சிறப்பு மேம், தேங்க்யூ ஸோ மச். அந்த கடமையை ரொம்ப அழகாக ஆற்றுங்க. வெற்றி டிவி மூலமா மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி அனிதா. தேங்க்யூ மேம். அண்ட் அடுத்ததா டிஏசி சதீஷ்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தவங்க கூட. சார் வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எனக்கு அவங்க அளவுக்கு பேசலாம் தெரியாது. இது எதுக்குன்னா ஒரு பெரிய கோடுக்கு போல சின்ன கோடு போட்டா இதோட பிரம்மாண்டம் தெரியுங்கிறதுக்கான என்ன கூப்பிடுறாங்க அவங்க. பெரிய கோடு. சார் அதுக்கு முன்னாடி மேம் நீங்க ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மேம். எஸ். அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, 100 நாள் ஆட்சி எவ்வளோ மேஜிக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய பேருக்கு தெரியும். அரசியல் ஆர்வம் நம்ம விஜய் அண்ணாவால் தான் எங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்திருக்கு. மேடம் அதை ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அரசியல்லாம் எல்லாரும் ஒதுங்கி நிற்கணும், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் பிறந்ததுலேருந்தே பார்த்துருக்கோம். ஒரு மிராக்கிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருந்த மாற்றம் இந்த 100 நாளில் நடந்திருக்கு. நிறைய பெரிய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். மெயினாக மேடம் சொன்ன மாதிரி அந்த ஊழலற்ற ஆட்சிங்கிறது ஒரு பிஸ்னஸ்மேனாக எனக்கெல்லாம் கனவாக தான் இருந்தது. நான் நிறைய வெளிநாடுலாம் போயிருக்கேன், நிறைய பிஸ்னஸ் பீப்புள் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய வெளி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும், சிஎம் ரொம்ப அதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேடமும் அதை சொன்னாங்க. ரொம்ப ஒரு பெரிய எதிர்காலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது, இந்த வெற்றி சேனலுக்கு இருக்குது.
நம்ம விஜய் நம்ம தளபதி விஜய் வந்து எங்கே போனாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்மளாம் பார்த்தோம். நீங்கள் இப்போ கூட அந்த கத்திப்பாரால ஒரே ஒரு ஆக்ஷன் தான் காட்டினாங்க, மொத்த தமிழ்நாடும் அதை ஆரவரிச்சுது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைன்னா எப்பயுமே ஒரு ஒரு தவறான ஒரு கூட்டு இருக்குது, சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. சினிமாவில் இருக்கிறவங்க வந்தால் தான் ஈஸியாக அரசியலில் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அந்த வெற்றியை வந்து மேபி இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்தப்ப ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன். இப்போ கண் முன்னாடி அதை பார்க்குறோம். நம்ம லைஃப் டைமில் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கவர்மெண்ட் நடக்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சிக்கு அவங்க சிங்காரவடிவேல் சார் மேடம்லாம் வந்து கேட்டப்ப இல்லை கண்டிப்பாக வேணும்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் வேணும்னு நினச்சோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம், என் ஃபேமிலியில் கேட்டேன். இதில் என்ன இருக்குது, நம்ம ஒரு நல்ல முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெற்றி சேனலில் ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டராக அவங்க மேடமும் ஒரு சிங்காரவடிவேல் சார் அவங்க பர்மிஷனோட இதை வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதுவரையும் என் ஃப்ரெண்ட்ஸ்டே நிறைய பேர்கிட்ட நான் சொல்லலை. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ரொம்ப ஒரு நியூஸ் சேனல்ஸ் வந்து இதுவரையும் நியூஸ் சேனல் டிவியில் பார்க்குறதோட சரி, இப்போ அதில் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறோங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஆட்சியில் நல்ல மக்கள் எல்லாம் வந்து வேண்டி விரும்பிய ஆட்சிக்கு சப்போர்ட்டிவாக ஒரு சேனல் இருக்கிறது நாங்களும் இருக்கணும்னு நினச்சோம். தேங்க்யூ. சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் a lot. அந்தீனா, எப்படி உங்களை நாங்கள் சும்மா விட்டுருவோம்? நான் ஒரு ஷோல இருக்கும்போது எத்தனை கேள்வி என்ன கேட்க வச்சுங்க. இது உங்களை நான் கேள்வி கேட்குறேன் வாங்க. அந்தீனா, பீங் அன் யங்ஸ்டர், நீங்க வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இங்க. என் பேரு தீனான். ஆக்சுவலி அவன் என் பேர் தான் மேம் சொன்னாங்க. என் பேர் தான் தீனா. தீனா, நான் வந்து விஜய் டிவி கலக்கப்போதியார் ரீசெண்டாக வந்து கடைசியாக நம்ம தளபதி விஜய் சார் கூட மாஸ்டர் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன். ஸோ இப்போ எல்லாரும் முன்னாடி வந்து பேச வந்திருக்கேன். கேளுங்க அவங்க. அண்ட் தீனா, யங்ஸ்டர்ஸோட ஒரு விருப்பமா இருந்த தாவேக ஆட்சி அது உங்களோட விருப்பமாவும் இருந்திருக்கு. 100 days நிறைவாயிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஆக்சுவலாக வந்து சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி விஜய் அண்ணா எப்போவுமே 100 days ஷோர் ஷாட் அந்த மாதிரி 100 days அங்கே எப்படி ஒரு பிளாக் பஸ்டரோ அதே மாதிரி இந்த 100 days-ம் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து ஒரு படத்தில் எப்படி வந்து இந்த சீனுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிற தளபதின்ற வெயிட் பண்ணுற ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும். சார் நான் இதையும் வந்து ஒரு படம் மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அடுத்த கட்டம் என்னன்ற மாதிரி தான் அவர் நகர்த்திட்டு போகிறாரு. ஸோ எக்ஸைட்மெண்ட், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த எதிர்பார்க்காத நேரத்தில் பண்ணுறத வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்னும் க்யூரியாசிட்டி தான் எனக்கு கிரியேட் ஆகுது. சூப்பர். உங்களுக்கும் வெற்றி சேனலுக்கும் என்ன மாதிரி லிங்க் இருக்கு? நீங்க வந்து ஒரு வெல் விஷரா ஆர் நீங்களும் ஏதாவது இருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து வெற்றி சேனல் லான்ச் ஆகுறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இந்த நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த லெவலுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கேன், வெளியில் தெரிகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னுடைய வாய்ப்புகள் தான் காரணம். ஸோ அது மாஸ்டர் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, எனக்கு அடுத்தடுத்த லெவலில் வந்தாங்க. ஸோ இன்னைக்கு வெற்றி சேனலில் நான் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பான்சராக வந்திருக்கோம். ஸோ க்ரோ யூனிட்டி அண்ட் வந்து மனம் ரெஸ்டாரண்ட் சேர்ந்து நாங்கள் வெற்றி சேனல் லோகோ லான்ச்சுக்கு ஒரு ஸ்பான்சர். ஸோ எங்களுடைய டீம் தான் இமானுவேல், ஸோ அரவிந்த் ப்ரோ எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ ஒரு கான்ட்ரிபியூஷனாக நம்ம வெற்றி சேனலுக்கு நம்ம ஒன்று பண்ணணுன்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்காக சிறப்பு. தேங்க்யூ. ஸோ எனக்கு வெற்றி சேனல்ல எப்படி ஒரு விஷயமா தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி உண்மையை சொன்னாங்க, வெற்றிக்கு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் வெற்றி வந்துருச்சு, ஃபுல்லாக உண்மையை மட்டும்தான் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியும். நமக்கு இன்னொரு விஷயமா எப்படி தோணுதுன்னா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வெற்றி வந்துட்டாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 24/7 வெற்றி வரப்போகுது, அப்போ இன்னும் டபுள் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ ஹாப்பி. சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நம்ம வலைப்பேச்சு டீம் இருக்காங்க. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? அங்கே சார், அங்கே வரீங்களா சார்? ஃப்ரேம் இருக்குங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க 3 பேரும்? வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சிறப்புங்க சார். சார் 100 நாள் ஆட்சி பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கு சார்? உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லாரும் பேசின மாதிரி
சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து விஜயால் அரசியலில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. தேர்தல் முடிவு வந்து அதற்கான பதிலை சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சராக வந்த பிறகு இவரால் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாக இல்லை, கேலியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தினமும் உட்காந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு அறிவிப்புமே பார்த்திங்கன்னா மக்கள் நலன் சார்ந்ததா, தமிழ்நாட்டு மண் சார்ந்ததாக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுவாகவே நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், அந்த அரசனுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுவது, மக்களை திசை திருப்புவது. ஸோ 2 தான் நோக்கமாக இருக்கும். இதை வந்து நம்ம செய்து முடிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக பெரும்பாலும் இருக்காது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறதுல இது வந்து மக்களுக்கு பயன்படணும், இது வந்து மக்களுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியுங்கிறது அந்த நோக்கம்தான் இருக்கும். அதில் பெரிய ஹைலைட்டாக நான் பார்த்தது விஜயதரணி மேடம் சொன்ன மாதிரி இந்த மருத்துவ காப்பீடு, அந்த உச்சவரம்பை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இந்த மாதிரியான உச்சவரம்பு உயர்த்துறதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 1 லட்சம் உச்சவரம்பு அப்படின்னா அதை வந்து புதிதாக இந்த அரசு என்ன பண்ணுவாங்க, 1,10,000 1,15,000 அப்படின்னு ஒரு மாதிரி கிள்ளி கொடுக்குற மாதிரி தான் அந்த உயர்வே இருக்கும். ஆனால் இப்போ வந்த அறிவிப்பு அப்படிங்கிறது 5 லட்சத்திலேருந்து 25 லட்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயர்வு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அதை விட அந்த மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணம் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டமாக இருக்கிற இந்த திட்டத்தினுடைய ஆரம்பகால பெயர் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம். அதுதான் அதுக்கப்புறம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமாக மாறுச்சு. ஆனால் அந்த உச்சவரம்புங்கிறது 5 லட்சமாக மட்டுமே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆட்சியாளர்கள் யாருமே வந்து மருத்துவமனைக்கெல்லாம் போய் அவங்க சொந்த பணத்தை கொடுத்து வந்து அந்த மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணத்தை கட்டினதில்லை. அப்படி கட்டும்போது தான் தெரியும், அடடா இந்த 5 லட்சம்ங்கிறது எதுக்குமே பத்தாது அப்படிங்கிற அந்த உண்மை வந்து அன்னைக்கு தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி தாவேக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த யதார்த்தம் எல்லாமே அவர்களுக்கு புரிந்து அதை ஒரு 25 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. உண்மையில் இது வந்து சில பேருக்கு வெறும் அறிவிப்பாக தான் தெரியும். ஆனால் அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு நோயாளி பயன்பெறும் போது தான் அடடா இது எவ்வளோ பெரிய விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே அவங்க வந்து உணர்வாங்க. இது வந்து 100 நாள் தான், அந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி டீசர் ட்ரைலர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 100 நாள் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா தாவேக ஆட்சியினுடைய டீசர் தான். அதுக்கப்புறம் ட்ரைலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பிக்சர் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இந்த முழு 5 ஆண்டில் வந்து இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நம்மளுடைய யூகம்லாம் கிடையாது. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், விஜய் அவர்களோட நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு இருக்குது. பல முறை பேசியிருக்கோம், அவருடைய விஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இன்னும் இந்த எஞ்சிய காலங்களில் வந்து இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும். சிறப்பு சார், தேங்க்யூ. அண்ட் அந்தணன் சார் இருக்காங்க. சார், நீங்கள் ஏற்கனவே வெற்றி டிஜிட்டலுக்கு வந்து இன்டர்வியூஸ்லாம் கூட கொடுத்துருக்கீங்க. அண்ட் இப்போ சொல்லுங்கள் சார், இத்தனை நாட்கள், இந்த 100 நாட்களில் சார் இந்த விஷயம் நல்லா புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு? அதான் இந்த கருப்புசாமி வேட்டைக்கு கிளம்புன மாதிரி விஜய் சாருக்கு வேட்டைக்கு கிளம்பியிருக்கிறாரு. ரொம்ப இந்த 100 நாளுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பாய்ச்சலாக தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் எதிர்க்கட்சிகளே வந்து கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு பிரமாதமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. முக்கியமாக இப்போ அண்டை மாநிலங்களுக்கு இந்த எம்சான் மணல்லாம் போகிறத தடுத்து நிறுத்திருக்கிறாரு. அதுவே இங்கே வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை அள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, இங்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம்னா மணல் விலை ஏறி போச்சு சார், எம்சாண்டு ஏறி போச்சு, செங்கல் விலை ஏறி போச்சுன்னு ஏகப்பட்ட கதைகளை சொல்லுவாங்க. இதில் நீங்கள் அண்டை மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நமக்கு அது பர்டன் தான். ஸோ அதை வந்து எளிய மக்களின் பார்வையிலிருந்து பார்த்து அதை பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சினிமாவில் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்வதோடு மட்டும் இல்லாமல் செய்வதும் இருக்குல்ல. அதாவது அரசு பணத்தில் கை வைக்கவும் மாட்டோம், கை வைத்தவர்களையும் விடமாட்டோம்னு அவர் சொன்னது மிகச்சிறந்த பஞ்சு. ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். இவர் சொன்ன மாதிரி இது வந்து டீசர் தான், இன்னும் நிறையா இருக்குது. தொடர்ந்து வெற்றி சேனல்லே உட்காந்து பேசுவோம். நன்றி. சிறப்பு சிறப்பு சார், தேங்க்யூ. அண்ட் சார் சொல்லுங்கள், நடிகர் விஜய்க்கும் முதல்வர் விஜய்க்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் பார்க்குறீங்க? முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். இந்த வெற்றி நியூஸ் 24/7 சேனலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு நடிகர் விஜய் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும். முதல்வர் விஜய் வந்து
உலக அளவில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வரும்போது உண்மையிலே நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் அது வந்து எப்படி செயல்படுவாங்க, அவங்களுக்கு அரசியலை பற்றி என்ன துணை அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தகர்த்து விட்டுட்டார், உடச்சி விட்டுட்டார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 100 நாளில் தமிழ்நாடு வந்து கல்வி சுகாதாரம் இதிலெல்லாம் வந்து முன்னேறி இருக்குன்னு நாம் பெருமைப்பட்டுக்கிட்டாலும் லஞ்சம் ஊழல் இந்த ரெண்டுமே நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. அதை தடுக்கிற நோக்கில் அவருடைய செயல்பாடுகள் வந்து இருக்குது. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய செய்திகள் வந்து சோஷியல் மீடியாவில் படிக்கிறோம். நான் வந்து ஒரு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். திடீர்னு கூப்பிட்டாங்க, இந்தாங்க ரெடி ஆகிடுச்சு போங்கன்னாங்க. 5 பைசா கொடுக்கல அப்படின்னாங்க. வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். உடனே சாங்ஷன் ஆகி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி இருந்தெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இது தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. எல்லாத்துக்கும் மேலே இத்தனை வருஷம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிஎம் பப்ளிக்காக பொதுமக்கள் மத்தியில் யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் நான் தரமாட்டேன்னு சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள், தரமாட்டேன்னு சொல்லுங்கன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அது வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த சிஎம் சொல்லலை, விஜய் சார் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாற்றம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வரவேற்கணும். இது ஒரு பெருமைக்குரிய ஆட்சியாக தொடரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, ஆசை. எல்லாரோடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மூவருக்கும் நன்றி. அண்ட் கண்ணாடி போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களே மோகன் சார், வாங்க சார். ஸோ மோகன் சார், செய்தி வாசிப்பில் என்னோட சூப்பர் சீனியர் நீங்க. ஸோ உங்க வழித்தோன்றல் அங்கேருந்து வந்தவங்க தான் நாங்கெல்லாம். ஸோ நீங்க சொல்லுங்க சார், நீங்க எப்படி கனெக்டட் டு வெற்றி டிவி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெற்றியோட கனெக்ட் ஆகிறவங்க நிச்சயமா அடுத்த லெவலுக்கு போகாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே, ஏன் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இன்னும் கூடிய சீக்கிரம் வெற்றியோட கனெக்ட் ஆக போகிறவங்க தான். ஃபஸ்ட்டு வெற்றி டிவி அப்படின்றது பிரம்மாண்டமான தொடக்கத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இட்ஸ் அ கிரேட் ஈவினிங், இட்ஸ் அ கிரேட் ஹோப், கிரேட் ட்ரீம். அந்த ட்ரீம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த 100 நாள் ஆட்சி அப்படின்றது யங்ஸ்டர்ஸ் ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தே ஆர் யூஸ்ட்லெஸ். அவங்க கம்மியாக பயன்படுத்தப்படுறாங்க, அதை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு புரட்சியை 2 வருஷத்தில் பண்ணி இந்த 3 மாத 100 நாள் ஆட்சியில் நிரூபித்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கைத்தட்டலாம் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். இப்படி தான் இருந்தது இத்தனை வருஷம் ஆட்சி. ஆனால் இந்த 100 நாளில் லஞ்சமே இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கனவு வந்து மெய்ப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். நானும் ஒரு 28 இயர்ஸாக மீடியா ஃபீல்டில் இருக்கேன். டெஃபினட்டாக இந்த மாற்றத்தை, ஆப்டிமிஸ்ட் ஃபைண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்வாங்க, அதை பார்க்க முடியுது. இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சக்ஸஸ்ன்றது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிட்டா போதும், அந்த சயின்ஸை தெரிஞ்சிட்டா போதும். அதை நிச்சயமாக இந்த தமிழக கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, அப்படியே போற போக்கில் என்ன சொன்னீங்க, எத்தனை வருஷமா இருக்கேன் நீங்க மீடியால? 28 ஏஜ்லாம் கண்டுபிடிக்காதீங்க. 20 இயர்ஸா மீடியால இருக்கீங்க? 28 இயர்ஸா? 28 இயர்ஸ். ஓகே 20 நினைச்சிட்டேன் சார். நான் வந்து 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதான் டவுட் ஆயிடுச்சு. வெரி ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் மேம். அது மட்டும் இல்லை, இந்த வெற்றி சேனல் பற்றி சொல்லி ஆகணும். வெற்றி சேனலில் நான் பார்த்து மட்டும் இல்லை, நான் ஒரு ஹார்ட்டாகவும் இருக்கும் ஆசைப்படுறேன். இந்த வெற்றி நியூஸ் 24/7 அதனோட சேர்பர்சன் மேடம் விஜயதாரணி, இந்த தமிழ் தரணி ஆளக்கூடிய விஜய் சார், அவங்க பேர்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் தரணி, அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், பேர்லேயே பாருங்க ஜேசிடி, அதாவது சட்டசபையை சிடியை போட்டு லைவ்ல காட்டக்கூடிய ஒரு யுகத்தில் இருக்கிறாரு. அவரு பிரபாகர் அப்படின்றத விட சார சபாகர்னு சொல்லலாம். சபையோட
நாயகர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கே வரவேற்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா சார், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சார். ஆதவ்னா சூரியன், சூரியன் வந்து வில்லு, அர்ஜுனன்னா வில்லு விடுவார். சூரியன் மேலே சட்டசபையில் வில்லு விட்டுட்டே இருக்கிறாரு, கரெக்டாக கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவரும் இங்கே வந்து கை தட்டினா தட்டுங்க, இல்லாட்டி அண்ட் இந்த மாதிரி எல்லா செங்கோட்டையன் சார் கிட்டத்தட்ட 10 டேர்ம்ஸா செங்கோட்டையிலேயே இருக்கிறாரு. 38 வருஷமா அவர் செங்கோட்டையிலேயே இருக்கிறாரு. இப்போ அங்கிருந்து தான் வரப்போறாரு. அவர் வந்த உடனே இந்த நிகழ்ச்சி இனிதே ஸ்டார்ட் ஆகும். தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன், வெண்ணிலாவிலே பாங்கியோர் என்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி, மேனி கொதிக்குதடி, தலை சுற்றிய வேதனை செய்குதடி, வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பார் மோன திருக்குமடி, இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ. ஒரு பிரிவை பத்தி மகாகவி பாரதியார் எழுதிய ஒரு எதிர்பார்ப்ப, ஒரு பிரிவை, அது மீண்டும் வரணும், இந்த நிலை நமக்கு வரணும்னு அவர் எழுதிய பாடல். இது எல்லாத்துக்குமே பொருந்த. ஒரு நல்ல ஆட்சி வரணும் வரணும் வரணும்னு நம்ம காத்துட்டு இருந்தோம், அப்பப்ப பார்த்தோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா மிக மிக நல்ல ஆட்சி, லஞ்சமே இல்லாத ஆட்சி, மாணவர்களுக்கு ஹெல்மெட்டோட சைக்கிள், தாய்மாமன் சீரு, தங்க மோதிரம், எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம். வீடு கட்டும் திட்டம் அண்ட் கார் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நியாயமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும்னா அவருக்கான தேவைகளை நிறைவேற்றிட்டு அவங்க நியாயமா இருப்பாங்க இல்லையா, அதை பண்ணியிருக்கிறாங்க. எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், சார் பதிவாளர் அலுவலகம் போங்க, ₹1 லஞ்சமே இல்லாத தமிழ்நாடு, நிச்சயம் லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம், யாவரும் இன்புற்றிருக்க அதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அதுதான் எங்க வெற்றி சேனலோட லட்சியம் கூட. இதுக்கு மிக முக்கியமான பாயிண்டா இருக்கிற சிங்கார வடிவேலன் சார், அவர் ஷிப்பிங் லைன்ல மெரைன் இன்ஜினியர் மேடம், அவர் கப்பலுக்கு மட்டும் கேப்டனா இல்லை, இந்த சேனலுக்கும் நிச்சயமா கேப்டனா இருப்பார். அண்ட் ராஜீவ் காந்தி சார் டிஜிட்டல் ஹெட், அவர் ஒரு என்ன சொல்றது, எவ்ரிதிங் ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் அந்த இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுவார். டெஃபினட்டா இன்ஃபேக்ட் கிரியேட்டிங் அன் இம்பாக்ட். டெஃபினட்டா ஆங்கர் அவங்க இந்த நிகழ்ச்சியை ரொம்ப தொகுத்து வழங்குறாங்க. என்னோட சூப்பர் சீனியர் மேடம், தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் மேடம். சூப்பர் சீனியரா, ஜூனியர். ஏன் கூப்பிட்டேன்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அலாட். அண்ட் ஐயா வாங்க ஐயா. அப்படியே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் பாண்டி ரவி. நான் ஃபிலிம் ஆக்டர். தலைவர் கூட ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். இப்போ மணிசார் படம் நடிச்சிட்டு இருக்கேன். பாண்டியன் ஸ்டோரில் ஒரு மெயின் கேரக்டர் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சார். தலைவரோட தளபதி கூட பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நெருங்கிய நட்பு உண்டு. சூப்பர் சார். இப்போ சொல்லுங்க, நெருங்கிய நட்பு இருக்குன்னு வேற சொல்றீங்க, 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குங்க சார்? இது வந்து பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு 100 நாட்கள். எல்லாம் சொல்லலாம், இவங்களால என்ன பண்ண முடியும், எம்எல்ஏவுக்கே ஆள் இல்லை அப்படின்னாங்க. 234 தொகுதியிலையும் எம்எல்ஏ நிற்க வச்சாங்க, 108 தொகுதியில் ஜெயிக்க வச்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. ஏதோ லக்கில் வந்துட்டாங்க, மினிஸ்டர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. முத்தான அமைச்சர்கள்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து பவர் போட்டுற அளவுக்கு நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்களா, 100 நாள் எந்த ஒரு அரசு அமைந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து 100 நாள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் வந்து அரசியல் நாகரிகம், அடிப்படை நாகரிகம். இந்த அடிப்படை நாகரிகம் இல்லை கூட 100 நிமிஷம் கூட தாங்க முடியாமல் 2 கட்சிகள், இதர கட்சிகள் எல்லாமே சத்தம் போட்டு, இது வந்து அரசியல் நாகரிகமே கிடையாது. ஏன்னா வந்திருக்காங்க, உட்காரணும், ஃபைலை பார்க்கணும், என்ன இருக்குன்னு பார்க்கணும், என்ன பண்ணலான்னு பார்க்கணும், எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு ஒரு 100 நாள் வேணும். ஆனால் முதல் நாள்லேருந்து ஏதாச்சும் பண்ணிட்டா நல்ல பேர் வந்துடுமா, நல்ல பேர் ஒன்று பயத்திலே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகளாக அரசியல் வந்து புறையோடி கொண்டு இருக்கின்றது. லஞ்சம் என்பது மக்களால் திணிக்கப்பட்டது வந்து பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணி பப்ளிக்கும் பாய்சன் ஆகிட்டோம். லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும், லஞ்சம் கொடுக்குறது தப்பு இல்லை, லஞ்சம் கொடுத்து வேலையை முடிச்சுக்கலாம், கோயிலுக்கு போனால் காசு கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம், எல்லாமே சீக்கிரம் காசு கொடுத்துட்டு போயிடலாம், அது தப்பு இல்லைன்ற அளவுக்கு பப்ளிக்கை வந்து 60 வருஷமாக இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க.
இந்த பாய்சனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா எல்லார் உடம்புலையும் இன்க்ளூடிங் மீ எல்லார் உடம்புலையும் பாய்சனை ஏற்றிட்டாங்க 60 வருஷமா. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். ஏன்னா பிளட்ல கலந்துட்டாங்க. லஞ்சம் வாங்குறதும் தப்பு இல்லை, கொடுக்கறதும் தப்பு இல்லைன்னு பிளட்ல ஏற்றி விட்டாங்க. அது தப்புன்றது தெரியும். ஆனால் அது நம்ம வந்து உள்மனசு வெளிமனசு மாதிரி. உள்மனசு எப்பயுமே சொல்லும், டேய் ட்ரிங்க் சாப்பிடாதரா, டேய் வேடிக்கை பார்க்காதரா, டேய் ஸ்மோக் பண்ணான்னு சொல்லும். ஆனால் அந்த வெளிமனசு இருக்குல்ல, டேய் மச்சான் வாடா இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிடலாம் மச்சான் அது பண்ணலாம். இது வெளிமனசுக்கு அடிக்ட் ஆகாமல் இன்னைக்கு வந்து நம்முடைய தலைவர் அவர்கள், வணக்கம் சார், எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுங்க. நம்முடைய தலைமை பேச்சர் வந்திருக்கு. உள் மனசு சொல்றதை கேட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாருமே நல்லபடியா இருப்போம். நம்முடைய உள் மனசு தான் நம்முடைய தலைவர் விஜய் சார். தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு நம்ம தளபதிக்கு பல தம்பிகள் இருக்காங்க. அதில் முக்கியமான தளபதி தம்பி யாருன்னா நம்மளுடைய புஷியானந்த் அண்ணன். தளபதி நம்ம தலைவருடைய ஒரு இதயம்னு சொல்லலாம், ஒரு மனசாட்சின்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன வேணாலும் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு உண்மைன்னு சொல்லலாம், நியாயம் நேர்மை, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை அப்படி சொல்லுங்க. நீதி, நேர்மை, நியாயம், நட்பு, உண்மை, விசுவாசம், அன்பு, காதல், பற்று, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா யார் வார்த்தையை சொல்லலாம்? விஜயண்ணா வார்த்தையை சொல்லலாம். சொல்லுங்களா அண்ணன் தந்து, யார் வார்த்தையை சொல்லலாம்? விஜயண்ணா வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா தளபதிக்கு அவ்வளோ உண்மையா இருக்கக்கூடிய ஒரு தளபதி கிடைக்கணும். இன்னைக்கு லட்சம் பேர் கோடி பேர் யார் வேணாலும் ஒருத்தன் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாக 24 மணி நேரம் அவர் நல்லதே தன் நலனும் இருக்கக்கூடிய ஒரு தம்பி தளபதியை பெற்றிருக்கிற நம் தலைவர் வந்து உண்மையில கொடுத்து வச்சாங்க. சிறப்பு சார், சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. சார் ஐயா இங்கே வரீங்களா? ஒரு சில வார்த்தைகள் பேசு. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. அனிதா சம்பத்தின் பேர் வச்சதும் வச்சேன். நாஞ்சில் சம்பத் சொந்தக்காரங்களான்றாங்க, நாஞ்சில் சம்பத் பொண்ணான்றாங்க, என் பேர்ல பாதியை வச்சுட்டு எல்லாரும் உங்களை வச்சுதான் கேட்குறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி உங்களை இங்க பார்த்ததுல. ஐயா நீண்ட நெடுங்காலமா நீங்க அரசியலை கவனிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 100 நாள்ல நீங்களே புதுமையானதா நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னங்க ஐயா, ஷேர் பண்ணிக்கோங்க. காசியில் விசாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, தமிழ்நாட்டில் விஜயின் நல்லாட்சி. இந்த 100 நாள் ஆட்சி வரக்கூடாது என்பதில் பல அக்கறை உள்ள சக்திகள் வேலை பார்த்தன. களத்தில் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் வலம் வந்து தாவேக்காவின் வெற்றிக்காக உரத்த குரலில் ஊரெல்லாம் முழங்கியவன் நான். 107 இடங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றும் தலைவர் மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க என்னை அழையுங்கள், 14 நாட்களில் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் என்றார். ஆனால் அதற்கு வாய்ப்பை ஆளுநர் தரவில்லை. தரவில்லை என்பது கூட எனக்கு வருத்தமில்லை. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், திமுக ஆட்சி அமைக்க அழைத்தாலும் அழைப்பேன், அதிமுகவையும் அழைப்பேன் என்று அவர் சொன்னது ஒரு அத்துமீறலாகவே நான் பார்த்தேன். அந்த நாளிலிருந்து 4 நாட்கள் நான் தூங்கவே இல்லை. இரவெல்லாம் தளபதி விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் செல்வ தம்பிகள் என்னை தொடர்பு கொண்டு ஆட்சி அமைக்க முடியாதா அண்ணா என்று அழுது கொண்டே கேட்டார்கள். நான் வாய்ப்பு இருக்கிறது, சூழல் கனியும் என்றேன். அப்படி ஒரு நிச்சயமின்மையை உடுத்தி கொண்டிருந்த பொழுது, ஒரு நித்தியத்தை இழந்து நின்ற நேரத்தில், ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காது என்று கருதப்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் ஸ்டாலின், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்ட பொழுது
என்ன அரசியல் இது என்று நான் அதிர்ச்சியில் உறைந்து விட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் 4 நாட்களுக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் ராகுல் காந்தியின் உத்தரவின் பேரில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுகவை உதறி எறிந்துவிட்டு தவேகா பக்கம் வந்தது. அதற்கு பிறகுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் தவேகா பக்கம் வந்தது. அதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கான சூழல் கனிந்தது. மே திங்கள் 10ஆம் தேதி தலைவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். இன்றைக்கு 100 நாட்கள் இட்ட அடி நொந்தாலும், எடுத்த அடி கொப்பளித்தாலும், அடுத்த அடியை எடுத்து வைத்து 100 நாட்களை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் இது ஒரு அசாதாரணமான அமானுஷ்யமான நிதிநிலை அறிக்கை. இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒரு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, அல்லாவிட்டால் இன்னும் கடன் வாங்க வேண்டி இருக்கிறது என்பதல்ல. இதுவரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் ஒரு கும்பல் தமிழ்நாட்டை காபிமயமாக்க துடித்தது, இன்னொரு கும்பல் தமிழ்நாட்டை கருணாநிதி மயமாக்க துடித்தது. மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், கிண்டியில் தொடங்கிய 1000 படுக்கை கொண்ட பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர், மதுரையில் வைகைக்கரையில் வானளாவை இழந்து நிற்கிற 100ஆண்டு விழா நூலகத்திற்கு கலைஞர் பெயர், மகளிர் உரிமை தொகைக்கு கலைஞர் பெயர். இப்படி தமிழ்நாட்டை கருணாநிதி மயமாக்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்குத்தான் அயோத்திதாச பண்டிதர், கர்ம வீரர் காமராஜர், அஞ்சலை அம்மாள் என்று இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைத்தவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நானும் தம்பி அபி சரவணனும் வட அமெரிக்க தமிழ் பேரவையில் உரையாற்ற அமெரிக்கா சென்றோம். நியூ ஜெர்சிக்கு தான் அந்த நிகழ்ச்சி 3 நாள் நடந்தது. நியூ ஜெர்சிக்கு அந்த பக்கத்திலே நியூயார்க். இது 2க்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்கிற நதியின் பெயர் ஹட்சன். இந்த 2 நதிக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஹட்சன் நதிக்கு தண்ணீர் ஆதாரமே நியூயார்க்கில் பெய்கிற எல்லா மழை தண்ணீரையும், நியூ ஜெர்சியில் பெய்கிற எல்லா மழை தண்ணீரையும் அவர்கள் அந்த ஹட்சன் நதிக்கு மடை மாற்றி விடுகிறார்கள். நான் போய் பார்க்கிறேன், ஹட்சன் நதியில் கப்பல் மிதந்து செல்லுகிறது. அப்படித்தான் ஒரு காலத்தில் கூவம் இருந்தது. பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் மாவலி செலவு என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதிலே அவர் பாண்டிச்சேரியிலிருந்து மாமல்லபுரத்திற்கு படகிலேயே வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் கூவம் சீரமைக்கப்படும் சர்வதேச தரத்தில் என்று அறிவித்திருப்பது, என்னை கேட்டால் ஒரு சயின்டிபிக் லீடர் விஜய் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறார். இந்த மண்ணை பொன்னாக்குவதற்கு அவர் நினைக்கிறார். ஆபத்துகளும் அறைகோளும் சங்கடங்களும் இடையூறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய கொடி பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த வெற்றி தொலைக்காட்சியினுடைய லோகோ வெளியீட்டு விழாவில் எனக்கு அழைப்பு தந்ததற்கு முதலில் நன்றி. அதனுடைய சேர்மன் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரி, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சொந்தம் சொல்ல சேருகிற விஜயதரணிக்கு, அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் நண்பர் சிங்காரவேலனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி சார்பாக இல்லாவிட்டால் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்று நான் வைக்கவில்லை. ஊடகம் அதனுடைய நெறிகளை பின்பற்ற வேண்டும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் இலையுதிர்காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் ஒரு நித்தியத்தை இழந்தவனுடைய வாழ்வில் நிம்மதியை தர முடியும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் புழுக்களின் உடம்பில் புலிகளின் இரத்தத்தை பாய்ச்ச முடியும்.
அப்படிப்பட்ட ஊடகமாக வெற்றி தொலைக்காட்சி அமைய வேண்டும் என்று என்னுடைய வெற்றி தொலைக்காட்சிக்கு பல்லாண்டு பாடி வெற்றி தொலைக்காட்சி தொடக்க விழாவில் கலந்து கொள்ள தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆகச்சிறந்த நடிகர், சிறந்த மனிதர் ரவி மரியா சார் வந்திருக்காங்க. சார் வெல்கம் சார், வாங்க சார். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். சொல்லுங்க. தாவேக ஆட்சி அமைத்து 100 நாட்கள் நிறைவு. ஆமா. வெற்றி நியூஸ் சேனலோட லோகோ லான்ச்சும் கூட. ஆமா. சோ எப்படி இருக்கு சார் இந்த தருணம்? இதை பத்தி கேக்குறீங்களா? 100 நாள் ஆட்சி பத்தி? ஒண்ணா சார். ஃபர்ஸ்ட் எதை? 100. ஆக்சுவலா எனக்கு மட்டும்தான் சினிமாவிலும் அரசியலிலும் மாண்புமிகு முதல்வர்களுடைய பயணிக்கக்கூடிய பெரிய பாக்கியமான வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் குஷி படத்தில் அசோசியேட் டைரக்டர். அதுக்கப்புறம் என்னைய முதலாக இயக்குனராக்கி அழகு பார்க்கணுங்கிறதுக்காக இன்றைய முதல்வர் எங்கள் விஜய் அண்ணா அவர் காரில் வைத்து என்னை அழைத்து செல்வார். அப்புறம் ஜில்லாவில் வில்லனா நடித்தோம். இப்படி தொடர்ந்து எங்களுடைய பயணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தாவேக்கால என்னுடைய பயணம் மீண்டும் ஒரு அரசியல் பயணமாக தொடர்வதில் மிக்க மகிழ்ச்சி. 100 நாள் ஆட்சியை நான் சொல்லணுங்கிறது இல்லை, தமிழ்நாடே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதற்கு முதல் உதாரணம், இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாளே அதிரடியாக 3 அறிவிப்பு. உலகத்திலே மிக உயர்ந்த மதிப்பு மிக்க விஷயம் என்னன்னா மனித உயிர். அந்த மனித உயிருக்கு போன ஆட்சி வரை வைத்த விலை மருத்துவ காப்பீட்டு என்கிற பேரில் வெறும் 5 லட்சம் ரூபாய். அண்ணன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்று சட்டசபையில் ஒரு உயிரின் மதிப்பு 5 லட்சமா, நான் தர்றேன் 25 லட்சம் மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி ஏற்படுத்தியிருக்கார். பக்கத்து மாநிலம்லாம் புருவத்தை உயர்த்தி 20 லட்சம் ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்க போறாங்க? அதாவது அப்போலோவில் போனா கூட அவ்வளவு தூரம் ஆகாது, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனா கூட அப்படின்னு வியக்கிற அளவுக்கு மனித உயிர்கள் மேல அதோடைய மதிப்பை வச்சிருக்க ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். 2வது, தன்னுடைய கட்சியில் மட்டுமல்லாமல் பிற கட்சிகளில் கூட வறியவர்கள், பணம் கொடுத்து வெற்றி பெறாமல் உண்மையாக தன்னுடைய முகத்தை காட்டி வெற்றி பெற்றவர்கள், வசதி குறைவாக இருந்தவர்கள்லாம், அண்ணே ஆட்டோவில் வரேனே, என்னை தலைமை சொல்றது உள்ள விட மாட்டாங்க, எத்தனை முறை ஐடென்டி காட்டாலும் திருப்பி காட்ட சொல்றாங்க அப்படின்னு ஒருவர் சொல்லும் போது இனி அந்த கவலையே வேண்டாம், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கார் தரேன்னார். அதுக்கு 70,000 படியை போட்டு 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சாதானே உங்களுக்கு லஞ்சம் லாவணி இது மேல ஆசை வருது, உங்களுக்கு இனிமேல் சம்பளம் 2,05,000 ரூபாய் அப்படின்னு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்சம் மீது சிறிதளவு கடைக்கன் பார்வை கூட பற்றக்கூடாதுங்கிறத சொல்லி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சம்பளத்தையும் அவருக்கு ஒரு காரையும் கொடுத்தது நம்முடைய முதல்வர் தான். 3வது, இது எப்படின்னா விவசாயிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி செய்யலையே பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணிருவீங்களேன்னு சொல்லும் போது வந்த புதுசுல எவ்வளவு பண்ண முடியும் பண்ணாரு. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர்லாம் சொல்லும் போது நேற்று மட்டும் விவசாயிகள் 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருந்தாங்கன்னா 75,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கு. நான் ஒரு இடத்துல சொன்னேன், நான் தினமும் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல்ல, அதாவது கையேந்தி பவன் சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் ரொம்ப டேஸ்டா இருக்கும், கடை செம கூட்டமா இருக்கும். அங்க நான் தாவேக்கால ஜாயின் பண்ணேங்கிறத ஒருத்தர் கை குலுக்கி நானும் தாவேக்கால ஜாயின் பண்ணேன்னு சொன்னாரு. என்னங்க விஜய் சார் மேல உள்ள அன்புலையான்னு கேட்டேன். இல்லைண்ணே, போன ஆட்சியில டெய்லி போலீஸுக்கு 500 ரூபாய், கவுன்சிலருக்கு 500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், மீனி 30 நாளைக்கு 30,000 ரூபாய். அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதம் 30,000 மிச்சம்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான இயக்குனர், அவர் தேனியை சார்ந்தவர், நிறைய பிளாட் எல்லாம் அவருக்கு இருக்கு. போன ஆட்சியில ஒரு பிளாட்டை விற்கும் போது, பிளாட் கிடையாது, பிளாட் அதை விற்கும் போது ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அந்த சார் பதிவாளர் எவ்வளவு கேட்பாங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸ் 30,000 ரூபாய் கேட்பாங்களாம். 30,000 ரூபாய்.
விஜய் சார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே சார் பதிவாளர் அங்கேயே இருக்காரு, அதே இயக்குனர் அவங்கள்ட்ட போறாங்க, 30,000 எடுத்து வச்சுட்டு போறாரு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேடம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்றாரு. ஐயோ சார் உள்ள வைங்க சார், இதையும் நாங்கள் வாங்கவே மாட்டோம் சார், ஐயோ வேணா வேலை இருந்தா போதும் சார் அப்படின்னு தமிழ்நாடு உள்ள அரசு அலுவலர்கள் பயப்படுற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு புரட்சி ஒன்றே மக்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. அப்புறம் அடுத்து வெற்றி சேனலுக்கு வருவோம். அதுல 2 கலர் கட்சியின் கலர் தான். வி ஃபுல்லா ரெட்டா இருக்கு, சிவப்பா இருக்கு. இந்த பக்கம் உள்ள வி எல்லாம் மஞ்சளா இருக்கு. அதை நான் ஒண்ணுதான் பாக்குறேன், தாவேகாவின் அரசு ரத்தம் சிந்த உழைத்து மக்களை மங்களகரமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வியோடைய 2 கலரா நான் பார்க்கிறேன். வெற்றி, தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி பேர்லயே வெற்றி இருக்கு. வெற்றி அப்படிங்கிறது இந்த சேனல், இந்த வெற்றி டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களை வென்றது. ஒரு டிவி நம்மள்ட்ட கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர் யாருமே இல்லை. யாரு கொள்கை பரப்பு செயலாளர்கள்? நீங்க தான். அன்பனன் விஜய் சாருடைய ரசிகர்கள் தான் கொள்கை பரப்பு செயலாளர். நீங்க உங்களுக்கு டிவியே கையில் இருக்க செல்லு தான். அந்த செல்லை வச்சு 107 இடங்களை பிடிச்சோம். இனி வெற்றி கழகம் வந்துருச்சு, வெற்றி சேனல் வந்துருச்சு, வெற்றி டிவி வந்துருச்சு. வர்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல 234 இடங்களையும் வெல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இது கொடுத்திருக்கு. இந்த கட்சியில இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா இமானுவல் சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் உங்களோட சார்பா ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். ஸோ நான் வந்து க்ரீன் கேட்டல் சிட்டி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட ஃபவுண்டர். நமக்கு ஒரு 2-3 கம்பெனி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரோ யூனிட்டி அப்படின்ற கம்பெனி ஸோ ரன் பண்ணிட்டுருக்கோம். அண்ணன் வந்து மார்க்கெட்டிங் டைரக்டர் இருக்காங்க, கேபிடின் அண்ணா. ஸோ அண்ணனும் திருவாரூர், நானும் திருவாரூன்றனால பிஸ்னஸ்லேயும் சேர்ந்து பயணிக்கிறோம். அதேமாதிரி இப்போ 100 நாள் ஆட்சி பற்றி கேட்டிங்க. இது பற்றி பார்த்தோன்னா முன்னாடிலாம் ஏன் வந்து மக்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா, முன்னாடி எம்எல்ஏ வருவாங்க, அடுத்தது அவங்க பையன் வருவாங்க, அடுத்து திருப்பி அதே எம்எல்ஏ வருவாங்க. அவங்களுக்கு பருப்பு எவ்வளோன்னு தெரியாது, அரிசி எவ்வளோன்னு தெரியாது. பட் இப்போது எம்எல்ஏ ஆயிருக்க ஒருத்தரும் நம்மக்கிட்ட இருந்து போனவங்க, ஒரு லாஸ்ட் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதனால் நிறைய சாத்தியங்கள் இதில் பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே நம்ம தளபதி அண்ணனால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. சிறப்பு சார், சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அண்ட் அடுத்ததாக நடிகர் அபி சரவணன் இருக்காங்க. வெல்கம், வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? அண்ட் தாவேக்காவோட முக்கியமான மாற்றத்துக்கு காரணமே ஜென்சி பட்டாளம் தான். ஸோ நீங்க ஒரு இளைஞரா எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க இந்த 100 daysல? அனைவருக்கும் வணக்கம். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற ஒரு திருவள்ளுவருடைய மொழி இருக்குங்க. அது வந்து அவங்கவுங்க குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற அத்தனை தாய்மார்களும் பெருமையாக பார்க்குற எங்கள் தங்க தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அண்ணாவுடைய இந்த ஆட்சி 100 நாள் போயிருக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு இன்ப செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து மக்களுக்கான நல்ல சந்தோஷமான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவங்க வந்து உண்மையிலேயே வந்து வீட்டில் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயமா குழந்தைகளாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வெட்டி பசங்க அப்படி போவாங்க வருவாங்க. பட் ஒரு மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு இந்த ஜென்சி சமுதாயம் இருந்திருக்கு. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக இருக்கும்படி எஜுகேஷன் மட்டும் இல்லாமல், மெடிக்கல் மட்டும் இல்லாமல், இன்னைக்கு நாட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனம் செலுத்திட்டு இருக்க எங்கள் அன்பு தலைவராட்சி எப்பவுமே சந்தோஷமாக இருக்குது. கண்ணதாசன் ஐயாவோட வரிகள் இருக்குது. மாபெரும் சபையில் இருந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும், ஒரு மாசு குறையாத மனம் நின்று போற்றி புகழ வேண்டும்னு. வள்ளலுக்கு அப்புறம் அந்த பாடல் வந்து அண்ணனுக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி டிவியோட இந்த லான்ச்சில் வெற்றி தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணனுடைய இந்த ஆட்சியில் அனைத்துமே வெற்றியாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி டிவியில் இனி அண்ணனோட ஒவ்வொரு வெற்றி படிகளும் தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கணும். அண்ட் வெற்றி டிவி இன்னும் பல வெற்றிகளை அடையணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பு. முக்கியமாக சொல்லணும்னா, நானும் சம்பத் ஐயாவும் வந்து அமெரிக்காவில் பயணிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாகாணங்களில் நானும் ஐயாவும் பயணிச்சிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாமே வந்து ஐயாவை சூழ்ந்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு விஷயமும் வந்து இவர் பேச பேச இன்னும் தமிழில் அவர் பேசப்போ நம்ம கொஞ்சம் எல்லாம் தான் உட்காந்துப்போம். பார்த்தா அவரோட ஜென்சி கிட்ஸ் தான் அளவுக்கு அதிகமாக வந்து ஐயா கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஆவலை. ஸோ இப்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெற்றி கழகம் தென் மாவட்டம், தென் மாநிலம்னு இல்லாமல் இனி இந்திய அளவில் போகணும். கண்டிப்பா எங்கனாலும் அண்ணனுடைய புகழ் இருக்குன்றதை நான் நம்புறேன். நன்றி. சிறப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் முதல் முறை வாக்காளர்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமா ஓட் பண்ணுவாங்க யாரெல்லாம் இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்க முடியுமா? முதல் வாக்காளர்கள். ஓகே, யாருமே இல்லையா? ஓகே, ஸோ அவங்க ஃபேனா யாராவது பேச ரெடியா இருக்கீங்களா? யார் இருக்காங்க சார்? முருகேசன் சார் வாங்க சார். ஆனந்த்ராஜ் சார் மாதிரியே இருக்கீங்க சார். சார் வணக்கம் சார். கொஞ்சம் வில்லன், நான் கொஞ்சம் ஹீரோவா நடிச்சுக்கிறேன். சரிங்க சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ரொம்ப சந்தோஷம். சிகாகோல இருந்து வந்திருக்கேன். ஸோ பிரதர் விஸ்வா இன்வைட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம். தலைவரோட இந்த ஃபர்ஸ்ட் சேனல் மிகப்பெரிய வெற்றி அமையட்டும். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அவர் சொன்ன மாதிரி இங்கே ஒரு போகல் ஆக்சுவலி அமெரிக்காவில் வேற லெவலில் இருக்குது. சார் அமெரிக்காலாம் வந்தாருன்னா ஆடிட்டோரியம் பத்தாது, நிஜமாவே ஆடிட்டோரியம் பத்தாது. மலேசியாவில் நடந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்துரும். நிஜமா நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து அவ்வளோ தமிழர்கள் இருக்கனாலும் ஓகே, அமெரிக்காவில் தமிழர்கள் மட்டும் இல்லை எல்லாரும், விஜய் சார் வந்தாருன்னா சத்தியமா ஒரு ஆடிட்டோரியம் பத்தாது. அவங்க அவுட்டோர்ல பண்ணாதான் முடியும். பட் அது செப்டம்பர்லேருந்து குளிர ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் கிளப் அண்ட் எஸ்பெஷலி அவரோட இந்த ஆளுமை சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அது வந்து வேற லெவல். நடிகராக இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, இப்போ வேற மாதிரி பிடிச்சிருக்கு. ஓகே, அங்க இருக்க தமிழர்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்றாங்க நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவங்க எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க? நாங்க ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா பெரிய ஈவெண்ட் சிகாகோல பார்ட்டி நடந்துச்சு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா 20-25 பொண்ணுங்க, என்னோட பொண்ணுக்கு 25, அவங்க அந்த ஏஜ் பசங்க வந்து எலெக்ஷன் அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணாங்க. நிஜமாவே நைட் 2 மணிக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ண, டேட் வாட் யூ திங்க்? Do you think Vijay sir is going to win? I said, I don't know. He's going to win, but I don't know about the party. ஸோ அதனால் அந்த அளவுக்கு ரீச். இது வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் என்னென்னா, let the magic continues and I hope he does something great for all of us, for this country and for the world. சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ so much. Thank you for the opportunity. தேங்க்யூ சார். ஓகே, விஜய் சாரோட ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? anyone wants to speak? ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். என்னங்க சார்? அவர் பேசிட்டாரு. ஹலோ மேம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க மேம். என் பேர் சந்தியா சரவணன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் சாரோட பயங்கர தீவிர ரசிகை. இன்னைக்கு இதுல உறுப்பினரா இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது இன்னைக்கு பார்க்கும்போது இது 100 நாள் செலிப்ரேஷன் மாதிரி எனக்கு தெரியல. வெளியில அந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது 100 வருஷம் சாதனை படிக்கிற ஆட்சி மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை ரசிகையா இருந்ததுலயும் பெருமையா இருக்கு, இன்னைக்கு உறுப்பினரா இருக்கிறதுலயும் பெருமையா இருக்கு. இந்த ஆட்சி 100 நாளோட முடியாது, 100 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து இருக்கும். அவரோட ஒவ்வொரு திட்டமும் மக்கள் அப்படி கொண்டாடுறாங்க. அவர் மக்களுக்காகவே வந்த ஒரு மாதிரி இருக்கு. அவர் ஒரு தங்கச்சி இழந்தாருன்னு சொல்லி வேதனைப்படுறாரு. ஆனா ஊர்ல எல்லாருமே, மக்கள் எல்லாருமே அவரை மகனாவும் அண்ணனாவும் தங்கச்சியா எல்லா இடத்துலையுமே அப்படி கொண்டாடுறாங்க. இவர் வந்து மக்களோட மனசுல வந்ததால தான் இன்னைக்கு இந்த ஆட்சி மக்கள் ஆட்சியா இருக்கு. அவரோட ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்காக மட்டுமே இருக்கு. அவரை பார்த்து கேலி செஞ்சவங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்து ரொம்ப வெட்கப்படுறாங்க. ஐயோ, இவரை நாம கேலி பண்ணதால அவங்களுக்கு வெளியில போனா பயப்படுறாங்க. இவர் நாளைக்கு வந்து சட்டசபையில என்ன சொல்லுவாரோ, யாராவது ஏதாவது போயிட்டு கேளுங்கடா என்ன பண்றாங்கன்னு பாருங்க, பார்த்து வந்து எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை இல்லை அங்க பேசுறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான ஆட்சி. இது இதோட நிற்கக்கூடாது, நிற்கவும் நிற்காது. ஏன்னா இது மக்களோட ஆட்சி. ரொம்ப நன்றி. இந்த தேங்க்யூ so much மேம். anyone else? ஹலோ மேம், பிரிட்டியா இருக்கீங்க. தேங்க்யூ. வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். தேங்க்யூ. நானும் ஒரு தளபதியோட ரசிகை தான். நானும் ஒரு தாவேகா உறுப்பினர். ஆவடி தொகுதி திருவேற்காட்டிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ தளபதியோட ஆட்சி எல்லாருமே பேசிட்டாங்க, எல்லா நல்ல விஷயத்தையும் பேசிட்டாங்க. பெண்களை தொடர்றவங்க வந்து இனிமேல் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்து வந்திருக்கு. அதுதான் வந்து சிங்கப்பெண் சிறப்பு திட்டம் கொண்டு வந்தது. அப்புறம் வந்து இபி கரண்ட்டு ஏழைகளுக்கெல்லாம் வந்து 200 யூனிட் கொடுத்த விஷயம். 100 நாள் இது செலிப்ரேஷனில் வந்து நிறைய எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் அது பார்த்தோன்னே ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, சட்டசபையில் பேச மாட்டேங்கிறாரு விஜய் சார், வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பேச ஆரம்பித்தா எந்திரிச்சு வெளியில் ஓடிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாது. இது வரைக்கும் இருந்த ஆட்சி வந்து என்னென்னா, தாத்தா, பையன், அப்பா, இப்போ வந்து அவங்க சன்னு அண்ட் பேரண்ட், இது வரைக்கும் வந்து எந்த ஒரு எம்ஜிஆர் சார் இருக்க மாட்டோம், அவங்க வாரிசு எதுவும் கொண்டு வந்தது கிடையாது. ஜெயலலிதா அம்மாவும் அப்படி தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம தளபதி தான் இனிமே எப்பயுமே நிரந்தரமான ஆட்சி அமைப்பார் எல்லா காலத்துலேயும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற யாராவது பேசுறீங்களா? வெற்றி டிவி டிஜிட்டல்ல இங்க பேசுற எல்லாமே இப்போ லைவா ஒளிபரப்பப்பட்டு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க வீட்டுக்கு போய் மொபைல்ல ரீல்ஸ் போட்டு அவங்க சப்போர்ட் பண்றதை விட யூ கேன் ஸ்பீக் ஹியர். அவங்க டைரக்டாவே அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. மனசுல பட்டதை நீங்க பேசலாம் தாராளமா. சார் வணக்கம், உங்க பேரு? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜகுரு. முதல்ல இந்த 100 நாள் சாதனை வந்து உருவாவதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மக்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஓட்டு போட்டது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 100 நாள் சாதனைக்காக யாருமே ஜாதி பார்த்து ஓட்டு போடலை, மதம் பார்த்து ஓட்டு போடலை. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த 100 நாள் சாதனை வந்து மக்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து லஞ்சம் சொன்னாங்க. அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். அம்மா உணவகம் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. பட் சாதாரண மக்களுக்கு வந்து இந்த அம்மா உணவகம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் வந்து இந்த அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டுக்கு இருந்தாங்க. அதை வந்து அந்த லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து நிறையா அடித்து உடச்சி அதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து திரும்ப நல்லா பண்ணி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறையை பற்றி பார்த்தீங்கன்னா, கோவில் பணத்தில் வந்து அன்வான்டாக நிறையா விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லபடியாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கோயில் பணத்தில் வந்து கார் பார்க்கிங்லாம், மல்டி லெவல் கார் பார்க்கிங்லாம் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி ரொம்ப. அப்புறம் காவிரி இஷ்யூவில் வந்து முதல்வர் விஜய் வந்து பண்ணது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படி நான் இறங்கி போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் போகிறேன், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, சங்கடம் வந்தாலும் சரி, மக்களுக்காக நான் போகிறேன்னு அவர் போனார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து தமிழக வளங்களை சுரண்டதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இத்தனை நாளில் வந்து ஏன்னா அரசியல்வாதிகளே அதுக்குள்ளே இருந்தாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதியும் அந்த ஒரு கல்குவாரி ஆகட்டும், மரக்குவாரி ஆகட்டும், அது அந்த அரசியல்வாதிகள் அவங்களோட தான் இருக்கும். ஸோ அதை வந்து யாருமே வந்து கை வைக்கக்கூடாது. இனிமே தமிழ்நாட்டோட வளங்களை வந்து சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சார் வந்து சிஎம் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் பண்ணணும், இதுக்கு மேலே பண்ணணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் சபாநாயகர் ஐயா வர இருக்காங்க, மாண்புமிகு அமைச்சர்கள் வர இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லோகோ லான்ச் வந்து இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கிடும். அதுக்கு முன்னாடி பேச விருப்பப்படுறவங்க தாராளமாக பேசலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம ரீல்ஸ்லாம் பேசுறதை விட இது வெற்றி சேனல்லே வரப்போது மிக பெரும் வாய்ப்பு. யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர்? என்னுடைய பெயர், நான் ஈரோட்டிலிருந்து வருகை தந்துள்ளேன். பெயர் ஞானசேகரன். சிறப்பு சார். இன்று கருத்துகள். லோகா துவக்க விழா நடைபெறுகிறது. வெற்றி சேனலுக்கு ஈரோட்டு மக்களின் சார்பாகவும் கொங்கு மண்டலத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாளில் மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுத்துள்ளார். மக்களின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சினிமாவில் நடித்துள்ளார், மக்கள் மத்தியில் நடிக்கவில்லை, அரசியலில் நடிக்கவில்லை, மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுத்துள்ளார். எங்கள் பகுதியிலெல்லாம் மிகப்பெரிய 2 கட்சிகளும் வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் மக்கள் வாங்கி கொண்டு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அவர் இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் அவரை அசைக்க முடியாது, நிரந்தரமாக மக்கள் மத்தியில் இடம்பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சார் வணக்கம். உங்கள் பெயர்? ஜெயச்சந்திரன், திருவேற்காடு. நான் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி சார்பா மேடம் அழைச்சதுனால வந்திருக்கேன்.
இதுவரையும் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் ஆண்டு இருக்காங்க. அண்ணனுக்கு தெரியும், மூத்த அண்ணன் நாச்சல் சம்பத் அண்ணன் வந்து மிக சிறப்பான பேச்சாளர். அவருக்கு முன்னாடி பேசுறது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. யாருமே எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு தரல, கூட்டணி ஆட்சியை கொடுக்கல. இதுவரையும் முதல் முறையா தளபதி பதவியேற்று எங்களுக்கு 2 அமைச்சர், உயர்கல்வித்துறை, சுற்றுலாத்துறை, மிக பெரிய துறையை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்திக்கு உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்தியிலையும் சப்போர்ட் பண்றதுக்கும் தயாரா இருக்காரு. அது இல்லாம முக்கியமா காமராஜர் பெயரை உணவு திட்டத்துக்கு வச்சு காமராஜர் புகழை உயர்த்தியிருக்காரு. அதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி தொலைக்காட்சி மிக சிறப்பாக வளர்ச்சியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் வாங்க சார். ஸோ வரைந்து எல்லாருக்கும் அன்பு வணக்கம். என் பேர் வெங்கடேஷ், பத்திரிகையாளராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நிறைய யூடியூப் சேனலில் ஒரு 20க்கு மேற்பட்ட சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுனதில் நிறைய கேட்டிருக்கேன். உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், ஆர்ச்சி சம்பத் அவர்கள். ரொம்ப பத்திரிகையாளர் இருக்கும்போது ஒன்றா கூட டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சிறப்பு. ஸோ இந்த 100 நாள் ஆட்சி கேட்டீங்க. இதோட ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 60 வருடமாக மாறி மாறி ஸோ தமிழகத்தில் வந்து இந்த ஊழல் வந்து புரியடிப்பு இருந்த அது தவிர்க்கவே முடியாது. எல்லாருடைய பிளட்லேயுமே ஊறி போயிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும். இந்த அதாவது ட்ரக் அடிக்ட் பண்ணாலும் பிளட்டில் போய் மிக்ஸ் ஆகிடும். அதை அந்த ரீஅடிக்ஷன் கொண்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ அதை விஜய் சார் வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு அதை பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக என்னோட ஒரு பில்டர் ஒரு நண்பர் இருக்காங்க, சென்னையில் நிறைய பில்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற விஷயத்த கேட்டேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து ஒரு 20 ரூபா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 47 ரூபா 50 ரூபா வரைக்கும் கொடுத்து வேறு வழியே கிடையாது அப்படின்னாரு. கொடுத்தா தான் நடக்கும், இல்லைன்னா டேபிள் மாறி போகும். இப்போது ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதே பில்டர் போகிறாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம், ஆட்சிலாம் மாறுங்க, நாங்கள்லாம் மாற மாட்டோம். ஸோ நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டி அதை நீங்கள் பண்ணுங்க. இவர் ஒன்றும் புரியல. சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்போ கொடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது பார்த்தா இந்த தகவல்கள்லாம் முதலமைச்சருக்கு வந்து போனதாக ஒரு தகவல் வருது. இப்போ டே 1 நீங்கள் போய் ஒரு ஃபைல் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா 28வது நாளில் அதை ஃபைலை க்ளோஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துடணும். அப்போ நீங்கள் இந்த 27 நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், டேபிளுக்குள்ள மாறி மாறி சுற்றி வரும். 28 நாள் நீங்கள் முடிச்சு கையில் கொடுத்துடணும். இப்போ நாங்கள் ₹1 இல்லாமல் நான் வந்து வேலை பண்ணிகிட்ருக்கோம், பில்டிங் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அது முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த லஞ்சம் நிறைய இந்த மேடம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த முதலமைச்சராவது வந்து லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து சத்தியமாக இது வரைக்கும் நான் கேள்விப்படல, மக்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கார், புள்ள இருக்கார். ஸோ அதுதான் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு புள்ளையாக வாழ்ந்துட்டுருக்காரு, ஒரு அண்ணனாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முதல்வர் தான் வரணும்னு மக்கள் வந்து கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த கனவு இப்போ நிறைவேறிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லிக்க முடியும். எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ வந்தவர் எல்லாம் புதுசு, அரசியல் தெரியாது, அனுபவம் தெரியாது. நான் ஒரே ஒருத்தர் சொல்லிக்கலாம்னு நம்புகிறேன். மற்றவர்களுடைய அந்த அரசியல் பாதையில் வந்து முதல் விஜய் அவர்கள் போகல, இவருக்குன்ட்டு ஒரு பாதையை உருவாகி இருக்கார். அந்த பாதையில் அந்த 60 வருட அரசியல் கட்சி இப்போ பின்தொடர்றாங்க ஜென்சி கிட்ஸ். ஸோ இந்த ஓட்டு போடும்போது வாக்கு சாவடியை தாண்டி போனவங்களை பார்த்துருக்கோம். நீ ஓட்டு சாவடியில் உள்ளே போனாங்க, ஓட்டு போட்டாங்க, கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ மக்கள் தலைவனாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஐயா அவர்கள் நிறையா தெரியும். இன்று நாங்கள் ஒரு எம்ஜிஆரை பார்க்குறோம் அப்படின்னு அதிமுகவிலிருந்து வந்தவர்களே சொல்லிட்டு நம்ம நேரடி கேட்குறோம். ஸோ ஒரு புதிய களத்தை உருவாக்கியிருக்கார், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். ஏன்னா நான் விஜய் சார் கூட கிட்ட 7-8 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷாஜகான், ஆதி, சிவகாசி, ஸோ நிறையா படங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேச மாட்டார்.
நீங்கள் பேசுகிறத கேட்டே இருப்பார். ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுவார். அப்படி தான் நேற்று கூட நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம விஜய் சார் பற்றி நிறைய பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் அவர் நிரந்தர முதல்வர்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாரை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக தமிழகத்தில் இன்னும் ஒரு 5 முறை 6 முறைக்கு மேலே ஒரு நிரந்தர முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பாங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக வாழ்க்கை ஒரு முறை தான், இனி நான் வாழப்போகிற வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்களுக்கும் மட்டுமே அப்படின்னு ஒரு 220 கோடி ரூபாயை சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அப்படின்னா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு புதிய ஒரு தமிழகத்தை மக்களுக்கு செய்ய விரும்புகிறார். நிறைய மாற்றங்கள் வரும். இவருடைய அரசியல் பாதையில் தான் இன்றைக்கி 60 வருட அரசியல் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது தொடரும். நிறைய பேசிட்டே போகலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஹலோ, வணக்கம். Hello, Akka. Good evening to one and all present here, to my dignitaries. My name is Gayatri. நீங்க அட்வொகேட்டா? Yeah. Okay. I'm going at enrollment-காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க அட்வொகேட்டுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படினாலே எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்க்கறதை விட உங்க கண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா வைஸ் எல்லாத்தையும் பார்க்கும். Basically நான் அட்வொகேட்ன்ற முறையில் இங்க பேசுறேன். Being a loyal fan to Vijay sir, அதனால I'm going to address here. சிறப்பு. So yeah, actually விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் me as being a Gen Z kid we get interested towards politics மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிஃபோர் ஓட் பண்ணியிருக்கேன், ஐம் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், பட் ஸ்டில் எனக்கு ஒரு பாலிடிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதை ஃபாலோ அப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 2024 வச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி லைக் அவர் சாங்ஸ் கேட்டு அவர் சைல்டுஹுட்லேருந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது ஓகே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் we have been learned from him. After his entry in election, cut short, I know he will be the CM. This is my point of view. அவர் வருவார், he will be ruling the chair அப்படிங்கிறது நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம். அண்ட் கரண்ட்லி ஹீஸ் மாஸ்க் கட்டிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும், இன் அசம்பிளிஸ். இப்போ எல்லாமே கண்டினியூஸாக நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு பார்க்குறீங்களா சட்டமன்ற நிகழ்வுகள்லாம்? காலைல கோர்ட் போயிட்டு வந்தாலும் ஈவினிங் வில் பி அப்டேட்லேயே இருப்போம். ஸோ ஐ விஷிங் ஹிம் ஆல் த சக்ஸஸ். எல்லாமே he should be happy. எல்லாமே அவ்வளவுதான். சிறப்பு. அண்ட் நீங்க சொன்னீங்க அவரோட பெரிய ஃபேன்னு. ஆஃப் கோர்ஸ் ஒரு மூவிஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஃப்ரம் கில்லி. ஓகே, அவரோட சினிமா டயலாக் எது அவரோட இப்போ இருக்க அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? See, one dialogue which attracted me அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுங்க. See, குட்டி ஸ்டோரிஸ் நிறைய கேட்டிருப்போம்ல, அந்த ஃபேஸ் போதும் ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, being a Gen Z kid. சிறப்பு. தேங்க்யூ so much. அண்ட் ப்ரோ வணக்கம். ஹாய்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பெயர்? லோகேஷ் என்னோட பேரு. ஸோ நான் ஆர்ஜேவா இருக்கேன், விஜேவா இருக்கேன். விஜேவா இருந்தாலும் ஆர்ஜேவா இருந்தாலும் விஜய் சார் ஃபேனா தான் அப்ப இருந்து இப்போ வரையும் இருக்கேன். யூத் படத்துல இருந்து விஜய் சாருடைய ஃபேனு. இப்போ நான் யூத்தா இருக்க வரையும். குட்டி பையமா இருக்கீங்க, யூத் படத்தப்போ என்ன வயசு உங்களுக்கு? இல்ல அது நாங்களே குழந்தப்போ. நான்லாம் அப்பதான்க்கா பிறந்தேன். பிறந்தல இருந்து ஃபேன். சூப்பர். ஸோ நான் பேசினா கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். மிமிக்ரி பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன். ஸோ இங்க சில பேர் வந்து பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் வந்து பேசினா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ரத்தத்தும் ரத்தமாத அன்பு உடன்பிறப்புகளை எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதாரா ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய தங்கமே தளபதி, உங்களுடைய ஒன்றொரு வெற்றியும் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே பல நூற்றாண்டு தொடரும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? அதாரா. ஓகே, சிறப்பு. விஜய் சார் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஃபைனலா முடிச்சிடலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் இனிய ரசிகர்களுக்கும் வீட்டில் இருக்க என்னோட குட்டி குட்டி நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. அதாவது புழுகம் ஏற்பட்டா மழை பெய்கிற மாதிரி நெருக்கடி ஏற்பட்டா அந்த தகுதியான மனுஷங்களை ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு போய் சேர்த்துருமா. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு கேட்கல சத்தமா
ஓகே, எல்லாம் புரிஞ்சு போச்சு. எல்லாம் வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு வெற்றி டிவில ஒரு விஜே வேலை பார்சல் சுட சுட. ஓகே, ரொம்ப சூப்பரா அந்த வார்த்தையை பதிவு பண்ணீங்க. வெளியே நான் அந்த 2 பிட்டு போட்டிருக்கிறேன், கேமரா முன்னாடியும் போட்டுக்கிறேன். நானும் போட்டேன். வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் சேனல் ஏவில இது முடிஞ்சு சிறப்பு. எல்லாம் ரொம்பவே நல்லா பேசுனீங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்தது. நன்றிகள். இப்போ நம்ம எல்லாருமே கூடியிருக்கிறது விரைவில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒலிக்கவிருக்கிற வெற்றி நியூஸ் 24/7 சேட்டலைட் சேனலுடைய லான்ச்சுக்காக அண்ட் அதோட லோகோ லான்ச்சுக்காக தான். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னரே வெற்றி டிவி டிஜிட்டலாக லான்ச் ஆகிடுச்சு. தமிழக இளைஞர்கள் மத்தியில் நிறைய வரவேற்பை பெற்று ஏகப்பட்ட லைக்ஸ், ஷேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி குவிச்சும் இருச்சு. எப்போ வந்தோங்கிறது முக்கியம் இல்லை, புல்லட் எப்படி இறங்குதுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு போக்கிர நம்ம தளபதி சொன்ன மாதிரி மிக குறுகிய காலகட்டத்திலேயே டிஜிட்டலில் சில சம்பவங்களையும் நம்ம வெற்றி டிவி பண்ணிடுச்சு. அந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஏவியா இப்போ பார்க்கலாம். தொடங்கிய போது மற்றும் ஒரு டிஜிட்டல் தளமாகத்தான் தெரிந்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவால் தனித்து தெரிய தொடங்கியது வெற்றி. சூப்பரா இருக்கு, அழகா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்குது. பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். ஆதாரத்தோடு பேசணும்னா அதிரடியான நேர்காணல்கள், ஆதாரங்களுடன் விளக்கப்பட்ட உண்மைகள், வெளியான ஊழல் குற்றச்சாட்டுகள். தலைவனுடைய வார்த்தையை காப்பதற்காக நான் எந்த ஆதாரத்தை எந்த இடத்துல உனக்கு கொடுக்க தயார். அவதூறுகளையும் பொய்க்கதைகளையும் அடித்து நொறுக்கிய எக்ஸ்பிளைனர்கள். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தான் முதல்வரானா போதும், ரெண்டாவது உதயநிதி துணை முதல்வரானாலும் சரி, எதிர்கட்சி தலைவரானாலும் எப்படியா இருந்தாலும் அவர் வந்து ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியா இருக்கும் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்திய மக்கள் குரல்கள். எனக்கு பிடிச்சது ஒண்ணே இந்த அதிமுக திமுகங்கிறத ஒழிச்சு கட்டினா இருப்பார். எதிரொலித்தது நம் தங்க தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரூர் உரையில். அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்துன்னு சொல்றேன். இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிக்கும் போது எஞ்சி ஓடிடுறாங்க. இந்த வெற்றி பாதையில் எட்டும் இலக்குகள் எல்லாம் உங்களால். வருங்கால தலைமுறையை ஊக்குவிப்பதுல நம்முடைய கடமை வந்து கடமை இருக்கிறதா நான் பார்க்கிறேன். சிறப்பு. அடுத்து இன்னொரு ஏவியம் காத்திருக்கு. 2026 தளபதி தான் சிஎம் அப்படிங்கிறத கணிச்சு சொன்ன ரதன் பண்டிட் அவர்கள், அவங்க நம்ம வெற்றி டிவியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஏவி தான் அடுத்து வரப்போகுது. ஏவி ப்ளீஸ். இந்த பேரை வெற்றிங்கிற பேரை நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். BETTRI அற்புதம் 22 நம்பர் பேர். தோனி எழுதி பாருங்க 22 வரும், கங்குலி எழுதி பாருங்க 22 வரும். வெற்றி தான் முருகன், இது முருகனுடைய நம்பர் வந்து 22. அதுக்காக வச்சு கொடுத்தேன். எக்ஸ்ட்ராவே ஜெயிப்பாங்க. இன்னைக்கு இந்த லான்ச் ஆகுது, பியூட்டிஃபுல்லாக போகும். வாழ்த்துக்கள். எனக்கு தெரிய டிவி கேக் பேர் வச்சோம் நான். ஸோ இப்படி இன்னைக்கு தலைவர் சிஎம் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி இந்த பெயரும் நம்ம மீடியா துறையில் பெரிய பல சாதனை செய்து வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துக்கிறேன். முக்கியமா இந்த வெற்றி லோகோ வந்து வடிவமைச்சதும் நீங்க தான். அது வந்து சார் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த லோகோ வந்து எப்படி சார் உங்களுக்கு வந்து? இல்ல, இது ஆக்சுவலா இது வந்து குருமந்திர யோகமும் குருச்சந்திர யோகம் பெற்ற ஒரு அமைப்பு வந்து நம்ம கட்சிக்கு நம்ம தலைவருக்கு இருக்கு.
இது வந்து நம்ம தலைவரை பத்தி நம்ம நல்ல விஷயம் எடுத்து பார்க்குற சேனலாக நம்ம பேசுனதுனால இதுல இந்த வந்த சேனல் இருக்கிற எல்லோ விஷயம், அந்த பிங்க் கலர், இதெல்லாம் வந்து நம்ம தலைவருக்கு மேட்ச் ஆகக்கூடிய கலர்கள். இதை வச்சு தான் இந்த லோகோ கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தேன். இந்த வெற்றிகர வார்த்தையில வந்து எல்லோ கலர்ல வந்து அந்த இற்று மட்டும் வர மாதிரி நான் தான் பண்ணி கொடுத்தேன். அந்த மேல இருக்கிற டாட் வந்து ரெட்டு போட்டிருந்தாங்க, நீங்க எல்லோ மாற்றி போடுங்கன்னு. இது சமத்தியா ரீச் ஆகும். எல்லோங்கிறது குருங்க, ரெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு செவ்வாய். இது வந்து குருமங்கள யோகம். இதுல பணம் கிடைக்குது, இதுல புகழ் கிடைக்குது, இதுல வெற்றி கிடைக்குது, இதுல நிம்மதி கிடைக்குது, இதுல அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்குது. இந்த பெயர், இந்த கலர் கோர்வை, இந்த எம்பளம் பெருத்த வெற்றி அடை. எனக்கு நிறைய நீண்ட கால அனுபவம் இருக்கனால எந்த டவுட்டுமே இல்லை. இது நியூமராலஜிக்கலாவோ அஸ்ட்ராலஜிக்கலாவோ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இந்த நிர்வாகத்துக்கும் எங்கள் தலைவருக்கும் பெரிய வெற்றி தர இருக்குது. வாழ்த்துக்கள். சிறப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் நம்மளோட கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க நமக்குன்னு ஒரு ஊடகம் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆரம்பிச்சது தான் குடியரசு பத்திரிகை. இதை ஆரம்பிச்ச வருடம் 1925. இன்னைக்கு எண்ணி 100 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் ஊடகம் அப்படிங்கறதுடைய தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல வெற்றி டிவி என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு ஏவிய அடுத்ததா பார்க்கலாம். Guys, this is a new assignment. நீங்க லீட் பண்ண போறது அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. புதிதாக கட்சி தொடர்பு பேசுகிறார். புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு விஜய் நடி ஆமா நான் நடிகன் தான், யார் இல்லைன்னா. இந்த புதுமுக இளைஞர் கூட்டம் தேர்தல் ஜாம்பவான்களை எதிர்கொண்டு வாகை சூடுமா? மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். இந்த நட்சத்திர வெளிச்சம் இருளை வென்று அரியணை ஏறுமா? அரசியல் தளத்தில் எதிரொலித்த இந்த கேலிகளுக்கும் கேள்விகளுக்கும் விடையாக வந்தது நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஒரு பெயர். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நோ லுக்கிங் பேக். பக்கா பிளானோட, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட. வரலாறு நெடுக சிட்டுக்குருவிகள் வல்லூறுகளை வீழ்த்தும் காலம் வரும். 1967 பேரறிஞர் அண்ணா சொன்ன வசனம் இது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சத்திய வார்த்தைகளை நிஜமாக்கி அரியணை ஏறினார் மீண்டும் ஒரு அண்ணா. ஜோசப் விஜய் எனும் நான் of a real secular social justice. தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் பாய்ச்சிய அந்த புயலை இந்தியாவே வியந்து பார்த்தது. A new year of a new political field. இளைஞர்கள் ஏற்படுத்திய இந்த அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சியது. நாங்களா இருக்கோம். நம் வெற்றி தலைவரின் மீது மக்கள் கொண்டிருக்கும் அன்பையும் அபிமானத்தையும் அசைக்க முடியாதவர்கள். அவரை வீழ்த்துவதற்கு கையில் எடுக்கும் ஆயுதம் பொய்களும் அவதூறுகளும். அவர் பாலிடிக்ஸ் புதுசு, விவரம் தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனா வெறுத்து வாங்குறாங்க. ஒவ்வொரு நொடியும் 1000 செய்திகள், 1,00,000 கருத்துகள். இத்தனைக்கும் மத்தியில் உண்மைகளை உறுதியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறது நமக்கென ஒரு சேனல். There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion, and even if it is single, it will be the king of jungle. காலத்தின் தேவையாக நிகழ்ந்த புதிய அரசியல் மாற்றத்தைப் போலவே இளம் தலைமுறையின் அரசியல் ஆர்வத்திற்கு அறிவூட்ட வருகிறது வெற்றி டிவி. டிஜிட்டல் தளமாக அறிமுகமான சில நாட்களிலேயே லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஆதரவை பெற்றது வெற்றி டிவி. இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நான் எடுத்த முடிவு. இதுவரை உங்கள் உள்ளங்கையில் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த வெற்றி குரல் இனி உங்கள் வீடுகளிலும் ஒலிக்கட்டும். தமிழக மக்களுக்கு தலை வணங்கி வாழ்த்துக்களை பெற்று தலை நிமிர்ந்து உண்மைகளை சொல்ல வெளியாகிறது வெற்றி நியூஸ் 24/7. This is a new beginning. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் வெற்றி டிவியோட லான்ச்க்கு. ஊடகத்திலையும் மிக பெரும் மாற்றங்களை பண்ணும் அப்படின்னு நம்புறோம். அதுக்கான எல்லா வேலைகளும் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அண்ட் அடுத்ததா குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கு, லோகோ லான்ச்சை தொடங்குறதுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி டிவியின் ஷேமனுமான விஜயதாரணி மேம அன்போடு அழைக்கிறோம். அண்ட் மேமோட சேர்ந்து ஒரு சில பெண்களும் கலந்துக்கலாம் குத்துவிளக்கு ஏற்ற. அண்ட் சதீஷ்குமார் சார், போர்ட் மெம்பர் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் டிஏசி சார், நீங்களும் கலந்துக்கிறோன்னு கேட்டுக்கிறோம். இருக்கு, வெளியே காத்திருக்க எல்லாரும் உள்ள வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வெளியே யாராவது காத்திருக்கீங்கன்னா வெளியே இருக்க மக்கள்லாம் உள்ள வரலாம். அடுத்ததாக விஜயதாரணி மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கணும். இந்த தருணத்தில் சபாநாயகர் ஐயாவோ மாண்புமிகு அமைச்சர்களோ வர முடியாத ஒரு சூழல். ஏன்னா இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சார் வந்திருக்காங்க. அவங்க கூட மீட்டிங் இருக்கிறதுனாலையும் ஒரு சில காரணங்களாலையும் அவங்களால வர முடியல. பட் அவங்களோட வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கு. எல்லாரும் தொலைபேசி வாயிலாக அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. பட் இந்த தருணத்தில் வர முடியல. ஸோ நம்மளே வந்து அதை லான்ச் பண்ணிடலாம் மேம். லான்ச் பண்ணிட்டு நீங்க பேசுங்க மேம். அண்ட் வெற்றி டிவியோடைய MD திரு சிங்கார வடிவேலன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் திரு சதீஷ்குமார் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ MD சிங்கார வடிவேலன் சாரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றி டிவியோட லோகோ லான்ச் பண்ற ஒரு தருணம். எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது, இங்க வந்து இவ்வளோ நேரம் இருக்கிறது பேஷன்ஸா எல்லாமே அதுக்காக தான். ஸோ லோகோ லான்ச் பண்ணிடலாம்.
சார் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். ஒரு பலத்த கைத்தடல் கொடுங்க. ஒரு சிறப்பான சேனல், வெற்றி சேனல், எல்லார் வீட்டிலையும் ஒளிர போகக்கூடிய ஒரு சேனலோட முதல் தொடக்க நாள் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். அண்ட் இந்த தருணத்தில் இமானுவேல் சார் க்ரோ யூனிட்டியோட MD அவர் ஒரு புத்தகம் கொடுத்து விஜயதாரணி மேம் அவர்களை கௌரவிக்க இருக்காங்க. இந்த தருணத்தில் விஜயதாரணி மேம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேம் அந்த போடியும். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பை நல்கும் அதே நேரத்தில் இன்றைய தினம் எங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திண்ணமாக தன்னுடைய முடிவாக எடுத்த மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்களை இந்த நேரத்தில் முதலாவது வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வெற்றி தொலைக்காட்சி என்பது முதலாவது வர வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்த பொழுது திரு சிங்காரவடிவேலன் அவர்கள்தான் முதலாவது அந்த முடிவை எடுத்தார். நான் கூட கிடையாது. அவர் எங்கே மேலே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரா? ஆளை காணோம். தேடுன்னு தேட வேண்டியதாக இருக்குது. அதாவது இதில் எங்கள் குழந்தை அப்படின்னு சொல்கிறத விட இது மக்களின் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வெற்றி தொலைக்காட்சி முதல்ல இதை டிஜிட்டலில் கொண்டு வந்தப்போ ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. அதன் பின்னர் தான் இதை ஏன் ஒரு தொலைக்காட்சியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுச்சு. முதலாவது எங்களுடைய வெற்றி டிஜிட்டலோட ஃபஸ்ட்டு ப்ரமோஷனே அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கையொலி கொடுப்போம். ஏன்னா ரொம்ப நல்லா வாழ்த்தி பேசினார். ரொம்ப லட்சக்கணக்கான வியூஸ் போச்சு அது அவர் பேசினது. அப்படி ஒரு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் வெற்றி டிஜிட்டலுக்கு அவ்வளோ நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய இப்போ நாங்கள் இந்த இன்டர்வியூஸு, அப்புறம் ஆட்சியில் நடக்கிற விஷயங்கள், எதிர்க்கட்சிகள் ஏவும் கணைகள், அது என்ன பதில்கள், அதுக்கு என்ன சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகாலாக வெற்றி டிஜிட்டல் அமைஞ்சது. அதை பார்த்த பிறகு ஒரு தொலைக்காட்சி என்பது நிச்சயமாக அவசியமான ஒன்று. உண்மையையும் நடுநிலைமையான செய்திகளையும் தருவதற்கு ஒரு தொலைக்காட்சி தேவை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு அளவுக்கு திராவிட ஆட்சிகளை விட்டு கொடுக்க முடியாத மனநிலையில் இருக்காங்க. ஒரு மாதிரி கட்டி போட்ட மாதிரி இருக்காங்க. என்னுடைய பார்வை அப்படி இருக்கு. உங்கள் பார்வையும் நிச்சயமாக அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஏற்கனவே அவங்களுக்குள்ள பாண்டேஜ்னு ஒன்று இருந்திருக்கும் போல் இருக்கு. அந்த பாண்டேஜை விட்டு வெளியில் வர முடியல அவங்களால. நடுநிலைமையான செய்தியை கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த இடத்துல தான்
வெற்றி தொலைக்காட்சி ஒரு நடுநிலைமையான ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும். இந்த ஆட்சியுடைய சாதனைகளை கொண்டு சேர்க்கும். அதே நேரத்தில் மக்கள் தேவைகளை கண்டறிந்து அதையும் தொலைக்காட்சி வாயிலாக கொண்டு வந்து அதற்கும் விடைகள் கண்டறிவதற்கு இந்த தொலைக்காட்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த ஆட்சி எதற்கெல்லாம் தீர்வு கண்டுச்சு, மக்கள் தேவைகள் எங்கெங்க என்னென்ன அவசியம் அப்படிங்கிறதையும் இந்த தொலைக்காட்சி கண்டறியும். இது வெறும் ஒரு பக்கமாக ஜால்ரா அடிக்கிற டிவியாலாம் வரப்போகிறது இல்லை. இது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒரு ஆட்சின்னா அந்த ஆட்சிக்கு மட்டுமே நம்ம ஜால்ரா அடிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிற பேரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. இங்கே நாங்கள் நடுநிலையான செய்தியை தான் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். வெற்றிங்கிற பேர் சூட்டப்பட்டது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றிங்கிற பேர் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் ஒத்து போகும், இல்லைன்னு இல்லை. ஒரு நல்லாட்சி வழங்கினா அந்த வெற்றி பேர் பொருத்தமாக இருக்கு, அப்படி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதே நேரம் எங்கேயாவது மக்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை தேடி கண்டுபிடிச்சு எங்களோட மைக் அங்கே போய் சேரும். அதை நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு கண்ட பிறகு அந்த தீர்வையும் எடுத்து போடுவோம். அந்த தீர்வு என்ன இந்த அரசு கண்டிருக்குங்கிறத அதை சாதனையாக நாங்கள் கொண்டு சேர்ப்போம். அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த விஷயத்தில் ஒருதலைபட்சமாக இயங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆகையால் வெற்றி தொலைக்காட்சி நிச்சயமாக மக்கள் விரும்பும் தொலைக்காட்சியாக வருங்காலங்களில் பெரிய அளவில் மாறும். டிஜிட்டலுக்கே நல்ல வரவேற்பு, பல லட்சம் வியூஸ் போகுது டிஜிட்டலே. அது மாதிரி தொலைக்காட்சியும் நிச்சயமாக ஒரு பெரிய உச்சத்தை அடையுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இதில் கமர்ஷியல் ஆங்கிளுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் செகண்டரியாக தான் பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற செய்தியை முதன்மையாக பார்க்குறோம். அதுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை வழங்குகிறோம். கமர்ஷியல்ஸும் இருக்குது, அதை விட்டுட்டு நாம் இயங்க முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், கமர்ஷியல் ஆங்கிளுங்கிறது அவசியமான ஒன்று. இங்கே கமர்ஷியல்ஸு மார்க்கெட்டிங் எல்லாருமே வந்திருக்கீங்க. நிச்சயமாக அதற்குண்டான வழிவகைகளும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும்னு அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய டைரக்டர்ஸ், நம்முடைய டாக் டெவலப்பர்ஸ் திரு சதீஷ்குமார் அவர்கள் அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அவர் சொன்னது போல் ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு உதவிக்கரம் கொடுப்பது நியாயமானதாக இருக்கும்னு சொன்னார். ஸோ அவருடைய அந்த உயர்ந்த நோக்கத்தையும் உயர்ந்த உள்ளத்தையும் நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அதே மாதிரி சுஜாதா சேகர் பாபு அவர்களும் அவங்களால இன்னைக்கு வர முடியல, அவங்களும் மிகப்பெரிய பங்காற்ற உள்ளாங்க. அது மாதிரி திரு விக்னேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அது மாதிரி திரு சிங்கார வடிவேர் அவர்கள் வடிவமைத்த ஒரு சேனல், அதற்கு நான் உறுதுணையாக இருக்கேன். இது நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இப்போ சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டசபை நிகழ்வுகள்லாம் முடியறதுக்கே 6 மணி 7 மணி ஆக்கிடுறாங்க. இன்னைக்கு மானிய கோரிக்கை, முக்கியமான மானிய கோரிக்கை இவர் திரு ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் அவர்களுடைய, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய மானிய கோரிக்கை இன்னைக்கு டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ், இன்னைக்கு டிமாண்ட்ஸ் அவரோட டிமாண்ட் தான் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் சபாநாயகர் அவர்கள் நாளைக்குள்ள டிமாண்டுக்குள்ள மீட்டிங் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு 9:30 வரலாமா, 9:45 வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது சரியாக படலை. அது ரொம்ப லேட் ஆகிடும். அவ்வளோ நேரம் உங்களை எல்லாம் காக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு முடிவெடுத்து நாங்கள் லோகோ லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணிட்டோம். ஆகையால் இப்போ எங்களை பொறுத்தவரை இதில் கட்சி ரீதியாக அவங்க சப்போர்ட் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது, அவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லப்போனால் ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றி தொலைக்காட்சி அப்படின்னு ஒன்று வருது அவங்களுக்கு அவங்களோட சாயலாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப சாயலாகவும் இருந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது என்னோட பார்வை. அந்த மாதிரி ஒரு சாயலாகவும் முழுமையாக இருக்கக்கூடாது. நடுநிலைமையான ஒரு செய்தியை கொடுக்கணுன்னா
நம்ம கட்சியோட சாயலை ஏந்தக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் கட்சியோடைய செய்திகள் முழுமையாக ஒளிபரப்பப்படும். மாவட்ட செயலாளர்கள் என்ன செய்கிறாங்க, அது மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு நல்லதை கொண்டு சேர்க்கிறாங்களா, கட்சி ரீதியாக பணியாற்றுகிறார்களா, அவர்களுடைய நல்ல விஷயங்களும் நாங்கள் எடுத்து போடுவோம். அதே நேரம் ஒரு தவறு செஞ்சாங்கன்னா தட்டி கேட்குற இடத்துலையும் நம்ம சேனல் இருக்கோம். ஆகையால் நிச்சயமாக நான் தாவேகா கட்சியில் என்னை நான் இணைத்து கொண்டு இன்னைக்கு அங்கே பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதே நேரம் என்னை பொறுத்தவரை, சேனலை பொறுத்த வரைக்கும் சேனல் நடுநிலைமையோட நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆகையால் வெற்றி தொலைக்காட்சி பல மைல்களை கடந்து பல ஆண்டுகள் சிறப்பாக மக்களின் தொலைக்காட்சியாக இயங்கும். நியூஸ் 24/7 இன்னைக்கு நியூஸ் சேனலாக இருக்கிற இந்த தொலைக்காட்சி இன்னும் பன்முகங்களை காணப்போகிறது. அது என்டர்டெயின்மெண்ட்டாக மாறும், வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதே மாதிரி இன்னும் பல்வேறு கட்டங்களை அடையக்கூடிய ஒரு இடத்துல வெற்றி தொலைக்காட்சி அமையுங்கிற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்துகிறேன். பல ஆண்டுகள் உழைத்து நாம் முன்னேறணும். இன்னைக்கு இது லோகோ லான்ச் தான். இன்னும் பல ஆண்டுகள் உழைச்சாதான் இந்த சேனலை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வர முடியும். இது ஆரம்பம்தான் எங்களுக்கு. இந்த ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் சில கருத்துக்களை நம்முடைய டாக் சேர்மன் அவர்கள் திரு சதீஷ்குமார் அவர்களையும் சில கருத்துக்களை சொல்லுவாருன்னு நான் ஆசைப்பட்றேன். அவரையும் வாழ்த்துறை சொல்லி அழைக்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு சில வார்த்தைகள் நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் தொகுதி வழக்கறிஞர் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணவங்க திருமதி ராஜலக்ஷ்மி அவர்களையும் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி இன்னும் யாருக்கு வாழ்த்துறை வழங்குறதுக்கு அவங்க எம்டி இன்னும் சேரலை, வந்துட்டாருன்னா அவரையும் வாழ்த்துறை எல்லாம் 2-3 பேர் வாழ்த்துறை முடித்த உடனே நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு தான் கிளம்பணும்னு அன்போடு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு, மிக உறுதுணையாக எங்களுக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த என்டையர் மீடியா பீப்புள், அதிகமாக மீடியா பீப்புள் தான் வந்திருக்கீங்க. நிச்சயமாக இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு நாங்கள் முழு முயற்சியோடு எங்கள் பணிகள் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்து கொண்டு, இன்னும் அடுத்த ஏர் லான்ச்சுக்கு இன்னும் பெரிய லெவலில் எங்களுடைய பணிகள் அமையுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு, நடுநிலை சேனல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்து கொண்டு, சாதனைகளையும் விளக்குவோம், சோதனைகளையும் வெளிக்கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம், சிறப்பு. வெற்றி மகனுக்கே அவ்வளவு சவால் இருக்கும் போது வெற்றி டிவிக்கு இந்த சவால் கூட இல்லைன்னா எப்படி? அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் அதை எதிர்கொண்டு ரொம்ப சிறப்பா சேனல் லோகோவை லான்ச் பண்ணியாச்சு. இந்த அரை முழுக்க தாவேகா மீதான நம்பிக்கையும் தளபதி மீதான பற்றையும் பார்க்க முடிஞ்சது. அந்த நம்பிக்கையும் பற்றும் வெற்றி டிவிக்கும் தொற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்ததுக்காகவும் உங்க பேஷன்ஸ்க்காகவும் நன்றியை சொல்லிக்கிறோம். அண்ட் வெளியே உணவு உங்களுக்கு ரெடியா இருக்கு. உணவும் உங்களுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி சதீஷ்குமார் சார் டிஏசி ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. சார் வாங்க சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று வந்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கோம். சிங்காரவடிவேலன் சார், மேடம் எல்லாம் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. மினிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க, அதனால் பட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்கிறனால இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸில் இருக்கோம். இது ஒரு புது முயற்சி, ரொம்ப நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு பெரிய ஆவலோட, பெரிய எண்ணங்களோட, ஒரு அன்போட இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேடமோட அன்புக்கும் அவங்க சிங்காரவடிவேலன் சார் அவங்களோட எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கோம்.
அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு பெருசாக அரசியல்லாம் பேச தெரியாது. பட் இந்த பிஸ்னஸ், இந்த வெற்றி டிவியோட அந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய நல்ல செய்திகளும் மக்களுக்கு வந்து ஒரு உண்மை செய்திகளும் போய் சேர்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ண தயாராக இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. சிறப்பு சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வாழ்த்துறை வழங்க திரு நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை, ஐயாக்கு முன்பாக ராஜலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். அருமையான இந்த மாலை பொழுதிலே வெற்றி என்கின்ற பெயரோடு எப்படி நம்முடைய வெற்றி தலைவர் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி வெற்றி என்பதை ஒரு தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல வெற்றி தொலைக்காட்சி என்பதன் லோகோ இன்று வெளியிடப்பட்டது. இந்த சிறப்பான நிகழ்விலே என்னை கலந்து கொள்ள அழைத்தமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் மட்டும் பேசிவிட்டு, ஏன்னா அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேச இருக்கும் பொழுது நான்லாம் பேசினேன்னா எப்படின்னா கொல்லன் பற்றையில் ஈக்கு என்ன வேலைன்ற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா அவர் பேச்சுக்குன்னே பிறந்தவர், அதனால் நான்லாம் ரொம்ப பேசக்கூடாது. ஆனால் என்ன ஒன்றுனா திருமதி விஜயதரணி அவர்களை பற்றி மட்டும் ஒரு சின்ன தகவலை சொல்லலாம் என்று இருக்கிறேன். அவர்களை நான் சுமாராக எப்படியும் ஒரு 30 வருடங்களாக நான் அவரை அறிவேன். நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அவங்க வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நான் பார்த்துருக்கேன். அப்பா அவங்களோட சுறுசுறுப்பு கிட்டலாம் ஒன்றும் சான்ஸே இல்லை. அவங்க அப்போவே சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டெல்லியில். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்து ஈக்குவலாக ப்ராக்டிஸ். இங்கே பார்த்தா மார்னிங் பார்த்தா இங்கே இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா டெல்லியில் இருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு டைம் இருக்குது? எப்படி காங்கிரஸில் வேறு அப்போவே வந்து வட மாநிலங்களுக்கெல்லாம் பொறுப்பாளராக இருப்பாங்க. என்கிட்ட பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் அப்போ ஏடிஎம்கேல இருந்தேன். அப்போ சொல்லும் பொழுது அவங்க, நான் இந்த நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பாளராக இருக்கேன், அப்புறம் இந்த ஸ்டேட்டுக்கு நான் பொறுப்பாளர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்களால ட்ராவல் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு உழைப்பாளியை நான் பார்த்ததே கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நான் அவங்க முகஸ்துதிக்காகவோ இன்றைக்கி ஏதோ இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கெல்லாம் நான் சொல்லலை. உண்மையிலே பயங்கரமான உழைப்பாளி. இப்போ கூட கொஞ்சம் நேரம் முன்னாடி அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எப்படி உங்களுக்கு டைம் இருக்குன்னு கேட்டேன். நான் உண்மையாக சொல்கிறேன், நான்லாம் என்னால் ப்ராக்டிஸ் பண்ணால் அரசியல் பண்ண முடியாது, அரசியல் பண்ணால் இந்த மாதிரி டிவிஎல்லாம் உள்ளே வர முடியாது. என்னால் ஐ கேன் ஒன்லி டூ ஒன் அட் அ டைம். ஆனால் அவங்க மல்டி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. ஷீ இஸ் அ வெரி டைனமிக் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி ட்ரிவன் பர்சன் ஐவ் எவர் சீன். அதனால தான் பாருங்கள், அவங்க அத்தனை தடவை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட, அவங்க தானே சுயமாக முன்னேறி காங்கிரஸில் முன்னேறி அவங்க ஒரு எம்எல்ஏவாக 3 தடவை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒரு சில உண்மையான காரணங்களுக்காக அதுலேருந்து அவங்க வெளியில் வர வந்து, அது அஃப்கோர்ஸ் அது பாலிடிக்ஸ். அதுக்கப்புறமா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அவங்களுக்கு இனிமேல் வெற்றி 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 தான். அதே மாதிரி நம்முடைய தொலைக்காட்சிக்கும் வெற்றி 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 தான். இதில் இருக்கிற அத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும், குறிப்பாக நம்ம என்னுடைய தோழி விஜயதரணி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு என்னோட நன்றியை சொல்லி, அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை சொல்லி என்னோட உரையை முடித்துக்கிறேன். நம்மளுடைய தலைவருடைய புகழ் வந்து ஓங்க வேண்டும் என்பதை தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அவருடைய பெயரிலும் வெற்றி, விஜயன் என்றாலும் வெற்றி தான். அவருடைய பெயரிலும் வெற்றி இருக்கிறது, கட்சியின் பெயரிலும் வெற்றி இருக்கிறது, அவர்களுடைய தொலைக்காட்சி பெயரிலும் வெற்றி இருக்கிறது. வாழ்த்துகிறேன், 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 வணங்குகிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆக்டர் ரவி மரியா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ சுருக்கமாக அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படத்தில், குறிப்பாக தேவர் வில்லியம்ஸ் படத்தில் அவர் பேசுகிற முதல் டைலாக்கே வெற்றி 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 அப்படின்னு தான் வருவார். இன்னைக்கு ஆனந்த விகடன்ல எம்ஜிஆர் நாயகன் என்றால் விஜய் மேஜிக் என்று எழுதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக 100வது நாளில் தமிழகமே ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு நாடாக மாற்றியிருக்கிறார். அந்த ஒரு பெருமையோடு
இந்த வெற்றி தொலைக்காட்சியை நான் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வெற்றி தொலைக்காட்சியின் சேர்மன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய மனைவியின் சொந்த தொகுதியான விளவங்கோடு தொகுதியை சார்ந்த 3 முறை எம்எல்ஏ இருந்த சகோதரி விஜயதாரணி அவர்கள் இந்த வெற்றி சேனலுடைய தொலைக்காட்சியுடைய சேர்மனாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஜனநாயகம் என்பது 4 தூண், 5வது தூணா பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பத்திரிகையும் ஊடகவியலும் சொல்லக்கூடிய இந்த மீடியாவும் ஒன்று தான். ஸோ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் பெருள்ள வெற்றி தான் இருக்கு, ஆனால் இது வேற அப்படின்னீங்க. இது தமிழக வெற்றி கழகத்தின் சாதனையும் சொல்லும், அது செய்த சோதனைகளுக்கான தீர்வையும் சொன்னீங்க. உண்மையிலே ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஒரு குவாலிட்டி, தகுதி இதுதான் மேடம். இந்த நேரத்தில் இதை நடுநிலையில் நடத்த போறேன்னு சொன்னீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் எந்த தவறும் ஆட்சியில் வராத அளவுக்கு தான் ஆட்சி நடத்துவார். நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியில, வெற்றி தொலைக்காட்சியில தமிழக வெற்றி கழகத்தின் அரசுடைய பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் போட முடியும், நெகட்டிவ் விஷயத்தை போடவே முடியாத அளவுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நடத்துவார் சொல்லிட்டு, இந்த வெற்றி தொலைக்காட்சி சீரும் சிறப்புமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்கள் அனைவரும் டிவி ஆன் பண்ணா ஃபர்ஸ்ட் வெற்றி தொலைக்காட்சி தான் பார்ப்பாங்கிற அளவுக்கு இதோடைய தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி மீண்டும் ஒருமுறை வெற்றி தொலைக்காட்சியினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக ஐயா நாஞ்சல் சம்பத் அவர்களை சுருக்கமாக ஒரு வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தொலைக்காட்சியினுடைய லோகோ வெளியிடுகிற இந்த நிகழ்வில் எளியவன் நானும் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான வாய்ப்பை தந்த சகோதரி விஜயதரணிக்கும் சிங்காரவேலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊடகத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்வது என்பதே சவாலான பணி என்பதை என்னுடைய நிர்வாகிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை தொலைக்காட்சிகள் நொண்டுகின்றன என்பது சமகால தமிழகத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் அவர்கள் ஒரு சார்பு எடுத்ததுதான். நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு கொள்கையை வகுத்து கொண்டாலும் நடுநிலைமையோடு இயங்குவதற்கு சூழல் ஒத்துக்கொள்வதில்லை. அந்த திரையை கிழித்தெறிவதுதான் ஊடகங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். சில தொலைக்காட்சிகளை இப்பொழுது பார்க்க முடியவில்லை. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல், கூச்ச உணர்வு இல்லாமல் ஒருதலை சார்பாக அவர்கள் அதை நடத்துகிறார்கள். அந்த வகையை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்பது மட்டும் என்னுடைய விண்ணப்பம், இல்லாவிட்டால் வேண்டுகோள். இந்த சமூகத்திற்கு நிறைய ஒரு தொலைக்காட்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் ஒரு தொலைக்காட்சியில் பயணங்கள் முடிவதில்லை என்று 6 மாதம் இந்த மண்ணுக்காக உழைத்த சான்றோர் மக்களின் பெருமை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே போதை தான். போதையின் பாதையில் புதைந்து கொண்டிருக்கிறது இளைய தலைமுறை. கல்லூரி மாணவன் கையில் இருந்த கஞ்சா பள்ளி மாணவன் கையில் இடமாறி இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு ஒரு வாசலை நீங்கள் நினைத்தால் திறக்க முடியும். த அபின் வார் என்பார்கள். மஞ்சள் நதிக்கரையில் சீனாவில் நடந்தது. இங்கேயும் ஒரு அபினி யுத்தம் நடத்த வேண்டிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை மக்களை ஆக்கிரமித்திருக்கிறது. அதே நேரத்தில் சந்தைப்படுத்துவதில், மார்க்கெட்டிங்லையும் நீங்க தோற்கக்கூடாது. நிகழ்ச்சிகள் தருவதிலேயும் ஒரு கலை உணர்ச்சி இருக்க வேண்டும்.
அது ரொம்ப முக்கியம். கலை உணர்வு இல்லைன்னா தொலைக்காட்சி நடத்துவதிலே புண்ணியம் இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அவலங்களை சுட்டி காட்டுங்கள். ஆதிக்கத்தினுடைய ஆரக்கால்களை அசையுங்கள். ஆபத்தில் சிக்கிக் கொண்டவர்களுக்கு உதவுங்கள். அதை செய்வதற்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தால் முடியும். நான் இப்பொழுது பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஒரு வலைத்தளத்தில் பேசுவதற்கு போன இடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி நான் தப்பித்துத்தான் இங்கே வந்திருக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. அதை போல இந்த நாட்டினுடைய பண்பாடும் பாரம்பரியம், அதற்கென்று சில பக்கங்களை ஒதுக்குவது மாதிரி நேரத்தை ஒதுக்குங்கள். நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. பல பேரை தமிழ்நாடு மறந்து விட்டது. ஒரே ஒன்றை சொல்லுகிறேன். சர்பிட்டி தியாகராயர், டி நகர்ன்னு தான் சொல்லணும். அதுக்கு மேல அவனுக்கு நாக்கு நீள மாட்டாங்க. டி நகருங்கிறான். அந்த சர்பிட்டி தியாகராயர் இந்த நாட்டில் 1916 1 கோடி ரூபாய் செலவழித்தார். இன்னைக்கு அது 1 லட்சம் கோடிக்கு சமம். நீதி கட்சி வெற்றி பெறுவதற்காக 1 கோடி ரூபாயை கொட்டி செலவழித்து வெற்றி பெற்ற நீதி கட்சியின் தலைவர் சர்பிட்டி தியாகராயர் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்க வாருங்கள் என்று தங்க தாம்பாளத்தில் வைத்து அன்றைக்கு இருந்த கவர்னர் லார்டு பில்லிங்டன் சர்பிட்டி தியாகருக்கு அழைப்பு கொடுத்தார். ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவினுடைய சீடர்களை, என்னையும் என்னுடைய சகா இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ட் எஸ் எ நேஷன் என்று சொன்ன டி.எம். நாயரையும் இழித்தும் பழித்தும் பேசுகிற காரணத்தால் இந்த முதலமைச்சர் பதவியை ஏற்க விரும்பவில்லை. இன்னொருவருக்கு கொடுங்கள் என்று இன்னொருவரை அவர் பரிந்துரை செய்தார். தன்னை தேடி வந்த தங்க மகுடத்தை மறுதளித்த மகத்தான தலைவன் சர்பிட்டி தியாகராயர். இது யாருக்காவது தெரியுமா? சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இந்த வரலாற்று பாத்திரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். அது மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற திருக்கோவில்கள், 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லுகிற நம்மாழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்கள், நம்முடைய திருவட்டார், நம்முடைய திருப்பரிசாரம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோவில்களை புறக்கணித்து விட்டு அண்டை மாநிலங்களுக்கு போகிறார்கள். அண்டை மாநிலத்தில் இருக்கிற கோவிலும் நம்முடைய கோவில். காளகஸ்தி, அது காளகஸ்தி அல்ல, காளத்தி. அங்கே இருக்கிற கடவுளுக்கு அங்கே இருக்கிற அந்த கோவில் ஒரு காலத்தில் அது தமிழ்நாடு. அந்த நாட்டுக்கு அன்றைக்கு பொத்தப்பி நாடுன்னு பெயர். இன்றைக்கு கேரளாவில் ட்ரெயின்ல போனா இரிஞாலுக்குடா இறங்கி ஒரு 15 கிலோமீட்டர் போனால் அங்கே இருக்கிற ஊர் கொடுங்கலூர். அந்த ஊர்ல ஆட்சி செய்தவனுடைய பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அன்றைக்கு தமிழர்களுடைய அரண்மனை அங்கே இருந்தது. எல்லாம் இன்றைக்கு இருட்டடிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரலாற்றின் வேர்களை தேடி பயணம் செய்யுங்கள். பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு புதிய பாடத்தை கற்பியுங்கள். இந்த தொலைக்காட்சி வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்றால் இதுபோல பன்முகத்தன்மையோடு, நல்ல நல்ல மனமாகவும் குணமாகவும் இருக்கணும். பன்முகத்தன்மையோடு என்டர்டெயின்மெண்டை அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சக்சஸ் இஸ் எ ஜர்னி, நாட் விக்டரி. பயணம்தான் முக்கியம். அந்த பயணத்தில் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார்.